அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். குட் மார்னிங். நாங்கள் அப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். போன கிளாஸஸில் நாங்கள் 17 எம்சிக்யூவும் அதே மாதிரி 5 பார்ட் 2 கேள்வியும் முடிச்சிருந்தோம். இன்றைக்கு நாங்கள் உங்களோட செமினாரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். 5 பார்ட் 2 கேள்வி செய்யுது, பேலன்ஸ் எம்சிக்யூவையும் செய்வோம் டோட்டலாக. சரியா? ரைட். ரைட். எனக்கு யார் சரி ஒரு ஆள் இந்த கேள்விகளை ரீட் பண்ணணும். யார் ரீட் பண்ணுறது? ஜனுஹாசினி, கேள்வியை ரீட் பண்ணுறீங்களா? சரி சார். ஓகே, முதலாவது கேள்வி ரீட் பண்ணுங்க. ஒன்றிணைக்கப்பட்ட விரிந்த பணநிரம்பல் என்றால் என்ன? அதனை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை? ரைட். அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். இது 6வது கொஸ்டின், 6வது பெரிய கேள்வி. ரைட். இந்த 6வது பெரிய கேள்வியில 7வது யூனிட் கேள்வியை தான் எடுப்பான். 7வது யூனிட் கேள்வியை தான் 6வதா எடுப்பான். அப்படி போகும் தொடர்ச்சியா. சரியா? அப்ப 6வதுல முதலாவதாக கேட்கிறான் என்னன்னு சொன்னால், ஒன்றிணைக்கப்பட்ட விரிந்த பணநிரம்பல் M2B என்றா என்ன, அதனை தீர்மானிக்கிற காரணிகள் யாவைன்னு சொல்லி போட்டு கேட்கிறேன். 4 புள்ளி இருக்கு. அப்ப நாங்க இந்த M2B அப்படின்னு சொன்னா என்னன்றது நீங்க என்ன செய்யணும்னா தெளிவாக விளங்கிக்கிறோம். சரி. அதாவது விரிந்த பணநிரம்பல். சரியா? விரிந்த பணநிரம்பல் அப்படின்னு சொன்னா M2. அந்த M2ஓட சீரமைக்கப்பட்ட வெளிநாட்டு நாணய வைப்புகள்னா அளவு. சரி. இந்த சீரமைக்கப்பட்ட வெளிநாட்டு நாணய வைப்புகள் அளவை கூட்ட வாரது தான் இந்த M2B. சரியோ? அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். விரிந்த பணநிரம்பலோட M2ஓட சீரமைக்கப்பட்ட வெளிநாட்டு நாணய வைப்புகளை கூட்ட வாரது தான் M2B. சரியா? அப்ப நாங்க விரிவா கொடுக்கணும்னு சொன்னால் M1உடன் இலங்கையில் தொழிற்படுகின்ற உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளின் உள்நாட்டு வங்கி தொழிற்பிரிவுகள், கரை கடந்த வங்கி பிரிவுகளில் உள்ள பொதுமக்களின் சேமிப்பு தவணை வைப்புகளை கூட்ட வருவது M2B ஆகும். விளைஞ்சா இந்த விரிவாக்கத்தினையும் கொடுக்கணும். அப்ப M1ல இருந்து நாங்க என்ன செய்யணும்? விரிவாக்கம் கொடுத்துட்டு வரோம். விளைஞ்சா அப்ப M1உடன் இலங்கையில் தொழிற்படுகின்ற உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளின் உள்நாட்டு வங்கி தொழில் பிரிவுகள், கரை கடந்த வங்கி பிரிவுகளில் உள்ள பொதுமக்களின் சேமிப்பு தவணை வைப்புகளை கூட்ட வாரதுதான் M2B. விளைஞ்ச சொல்றது. அப்ப நாங்க இந்த வரைவிலக்கணத்தை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா தெளிவாக கொடுக்கணும். அப்ப அதோட தொடர்ச்சியை நான் இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த உங்களோட ஃபுல் ஸ்ட்ரீமையும் நான் ஒரு ஆளை எட் பண்ணி அவங்கள போட சொல்லுவேன். இப்போ நீங்கள் அந்த ஸ்ட்ரீமையும் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். விளக்கப்படுத்த டைமில் அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை மாற்றி மாற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விளங்காது எங்களுக்கு. முதலாவது என்ன விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா என்ன, அதை உள்வாங்கிறது தான் எங்களுக்கு மெயின். சரியா? ரைட். இப்போ நாங்கள் விஷயத்துக்குள்ளே வருவோம். கொஞ்சம் எனக்கு டைம் ஒன்றுத்தாங்க, நான் அந்த ஸ்ட்ரீமை ஒருக்கா போட்டு விட சொல்கிறேன்னா.
ஷேர் பண்ணிக்கிற ஸ்கிரீன் கிளியரானு சொல்லுங்க ஒருக்கா. ஷேர் பண்ணிக்கிற ஸ்கிரீன் கிளியரா புஷ் ஆகிக்கிறா இல்லாட்டி ஸ்க்ரோல் பண்றது விளங்குதா? யார் சரி ஒரு ஆள் செட்ல போடுங்க. ஸ்கிரீன் கிளியரா இருக்குதா? ஓம் சார். ரைட். சரியா? அப்ப உங்களோட ஸ்ட்ரீம் வந்து இன்னும் கொஞ்சத்தால உங்களோட ஸ்ட்ரீம் வந்து இன்னும் கொஞ்சத்தால வரும் குரூப்ல. நீங்க அதுல பார்த்துக்கோங்க. என்று சொன்னால் இப்போ ஆன்சர் பண்ற டைம்ல எங்களுக்கு வந்து தேவை என்ன விளக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத உள்வாங்கணும். அதை எப்படி எழுதுற மெத்தட் அப்படின்றத ஸ்ட்ரீம்ல பார்த்து நாங்க விளங்கிக் கொள்ளையிலும். சரியா? அப்ப நான் ஸ்ட்ரீமை நான் உங்களுக்கு குரூப்ல போடுவேன். அதை வந்து ஒருக்கா பாருங்க. ரைட்? சரி. இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். ஒன்றிணைக்கப்பட்ட விரிந்த பண நிரம்பல் M2B. அப்ப ஒன்றிணைக்கப்பட்ட விரிந்த பண நிரம்பல் அப்படின்னு சொன்னால் M2ஓட சீரமைக்கப்பட்ட வெளிநாட்டு நாணய வைப்புகளை கூட்ட வருது. அல்லது நாங்க இன்னும் தெளிவா விளக்கப்படுத்துறதா இருந்தா M1உடன் இலங்கையில் தொழிற்படுகின்ற உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் உள்நாட்டு வங்கி தொழில் பிரிவுகள் கரை கடந்த வங்கி பிரிவுகளில் உள்ள பொதுமக்களின் சேமிப்பு தவணை வைப்புகளை கூட்ட வருவது M2B. அப்ப அடுத்ததை தொடர்ச்சியா கேட்கிறான், அதனை தீர்மானிக்கிற காரணிகள் என்ன? அதனை தீர்மானிக்கிற காரணி. அப்ப அதனை தீர்மானிக்கிற காரணி 3: NFA, NDA, NOA. அதாவது ஒன்றிணைக்கப்பட்ட வங்கி முறைமையின் தேறிய வெளிநாட்டு சொத்து மத்திய வங்கியுடையும் வர்த்தக வங்கியுடையும்.
அதே மாதிரி NDA என்று சொன்னால் ஒன்றிணைக்கப்பட்ட வங்கி முறை என்று தேறிய உள்நாட்டு சொத்து. NOA என்று சொன்னால் ஒன்றிணைக்கப்பட்ட வங்கி முறை என்று தேறிய ஏனைய சொத்துக்கள். சரியா? இது மூன்றும் தான் என்னென்று சொன்னால் M2B வந்து தீர்மானிக்கிற காரணி. விரிந்த பண நிரம்பல தீர்மானிக்கிற காரணி. சரியோ? இதை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு முழுமையான மார்க்ஸ். ஆனா அந்த வரைவிலக்கணம் கொடுக்குற டைம்ல M1ஓட அந்த தெளிவான வரைவிலக்கணம் வந்து அந்த விரிவாக்கத்தோட கொடுக்கணும். விளைஞ்சா எப்படி M1உடன் இலங்கையில் தொழிற்படுகின்ற உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளின் உள்நாட்டு வங்கி தொழிற்பிரிவுகள் கரை கடந்த வங்கி பிரிவுகளில் உள்ள பொதுமக்களின் சேமிப்பு தவணை வைப்புகளை கூட்ட வருவது M2B ஆகும். அப்ப NFA, MDA, NOA தான் வந்து என்னண்டா தீர்மானிக்கிற காரணிகள். M2B தீர்மானிக்கிற காரணி. ஒன்றிணைக்கப்பட்ட வங்கி முறை என்ற தேறிய வெளிநாட்டு சொத்து மத்திய வங்கியும் வர்த்தக வங்கியும் கூட்டுவாருது. NDA என்று சொன்னா ஒன்றிணைக்கப்பட்ட வங்கி முறை என்ற தேறிய உள்நாட்டு சொத்து. NOA என்று சொன்னா ஒன்றிணைக்கப்பட்ட வங்கி முறை என்ற தேறிய ஏனைய சொத்துக்கள். ரைட். இரண்டாவது கேள்வி வாசிங்க ஜனுவாசினி. வட்டி வீதத்தில் ஏற்படுகின்ற வீழ்ச்சியானது எவ்வாறு கேள்வி தூண்டல் பணவீக்கத்திற்கு வழிவகுக்கும் என்பதை பொருத்தமான வரைபடத்தின் மூலம் விளக்குக. ரைட். அப்ப கேள்வி நல்லா விளங்கிக்கொள்ளணும். வட்டி வீதத்தில் ஏற்படுகின்ற வீழ்ச்சி. வட்டி வீதத்தில் ஏற்படுகின்ற வீழ்ச்சி எவ்வாறு கேள்வி தூண்டல் பணவீக்கத்திற்கு வழிவகுக்கும் என்பதை பொருத்தமான வரைபடத்தின் மூலம் இலக்கட்டும். சரி, அப்ப நாங்க இதுக்கு வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்று ஷேர் பண்ண வேண்டி வரும். சரி, இதுல வந்து நீங்க வந்து தெளிவா விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னால் இந்த வட்டி வீதத்துல ஏற்படுகின்ற வீழ்ச்சி எப்படி கேள்வி தூண்டல் பணவீக்கத்திற்கு வழிவகுக்குது அதை முதலாவது நீங்க விளக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். முதலாவது முதலீட்டினை தீர்மானிக்கிற பிரதான காரணி என்னென்று சொன்னால் வட்டி வீதம். வட்டி வீதம்தான் முதலீட்டினை தீர்மானிக்கிற பிரதான காரணி. அதாவது வட்டி வீதம் வீழ்ச்சி அடையின்னு நாங்க வச்சுக்கொண்டால் முதலீடு அதிகரிக்க போகுது. ஏன் எப்படி வட்டி வீதம் வீழ்ச்சி அடைகிறதால முதலீடு அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து வட்டி வீதம் வீழ்ச்சி அடையுதுன்னு சொன்னா இந்த வர்த்தகர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் வங்கியில போய்த்து அதிகமான கடன்களை வாங்குவாங்களா இல்லையா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வாங்குவாங்களா இல்லையா? வட்டி வீதம் வீழ்ச்சி அடையுது, வட்டி குறைவு தானே. அப்ப வட்டி குறைஞ்சா கடன் வாங்குற அளவு கூடுமா இல்லையா? கூடுமா இல்லையா? நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். பேங்க்ல வந்து கடனுக்கான வட்டி நல்ல செப்பரேட்டா சொல்ல போனா பேங்க்ல கடனுக்கான வட்டி குறைவடையுது. வட்டி குறைஞ்சிட்டுன்னு சொன்னா கடனை வாங்குற அளவு கூடுமா குறையுமா? கூடும் சார். கூடும் தானே. அப்ப கடனை வந்து என்ன செய்ய போறோம்? அதிகமா வாங்க போறோம். அப்ப கடன் வாங்குற அளவு கூடுனா முதலீடு வந்து அதிகரிக்குமா இல்லையா? அந்த கடனை வாங்கி வந்து அவன் என்ன செய்வான்னு சொன்னா முதலீடு செய்வான் இல்லைங்களா? அப்ப முதலீடு அதிகரிக்குமா இல்லையா? அதிகரிக்குமா இல்லையா? அதிகரிக்க போகுது. விளைஞ்சா அப்ப நல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்னென்று சொன்னால் வட்டி முதலீட்டினை தீர்மானிக்கிற பிரதான காரணி வட்டி வீதம். வட்டி வீதம் அதிகரிச்சுன்னு சொன்னால் முதலீடு குறைவடையும். விளைஞ்சா என்ன கடன்களை வாங்க இயலாது. அப்ப முதலீடு செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து நிதி இல்ல அமைக்கும். வட்டி வீதம் வீழ்ச்சி அடைகிற டைம்ல என்ன நடக்கும்னு சொன்னா முதலீடு அதிகரிக்க போகுது. அப்ப முதலீடு அதிகரிச்சுன்னு சொன்னால் மொத்த கேள்விக்கு என்ன தாக்கம் ஏற்படும் சொன்னால் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரியா? மொத்த கேள்விக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் அதிகரிப்பு ஏற்படும்.
மொத்த கேள்வியும் என்ன நடக்க போகுது? அதிகரிக்க போகுது. அப்ப மொத்த கேள்வியோட சம்பந்தப்பட்ட விடயம் தான் என்னன்னு சொன்னா, நுகர்வு, முதலீடு, ஜி, என்எக்ஸ். என்எக்ஸ். விளைஞ்ச சொல்றது. அப்ப முதலீடு அதிகரிச்சுச்சுன்னு சொன்னா, மொத்த கேள்வி இந்த முதலீடு அதிகரிச்சுச்சுன்னு சொன்னா, மொத்த கேள்வியும் அதிகரிக்கும். மொத்த கேள்வியும் அதிகரிக்கும். விளைஞ்ச உங்களுக்கு சொல்றது. அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். வட்டி வீதம் வீழ்ச்சி அடையிற டைம்ல கடன் வாங்குற அளவுக்கு அதிகரிக்க போகுது. அப்ப அதிகமான கடன்களை வாங்கி முதலீடுகளை அதிகமா செய்வான். அப்ப முதலீடுகளை அதிகமா செய்யற டைம்ல முதலீடு அதிகரிக்க போகுது. அப்ப முதலீடு அதிகரிச்சுன்னு சொன்னா மொத்த கேள்வியும் என்ன நடக்கும்? அதிகரிக்கும். ஏன்னா மொத்த கேள்வியோட சம்பந்தப்பட்ட மொத்த கேள்வியோட தொடர்புடைய மொத்த கேள்விக்குள்ள ஈகிற ஒரு விடயம் தானே என்ன முதலீடு. அப்ப முதலீடு அதிகரிக்க அதிகரிக்க மொத்த கேள்வியும் அதிகரிக்கும். அதனால மொத்த கேள்வி அதிகரிக்கிறதால கேள்வி தூண்டல் பணவீக்கம் ஏற்பட போகுது. அப்ப எப்படி ஏற்பட போகுதுன்னு சொன்னா, இதுல பிரைஸ் லெவல் ஜிடிபி பிரைஸ் இதுல வந்து மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சரி, இப்ப இது மொத்த நிரம்பல்னு வச்சுக்கொள்வோமே. மொத்த நிரம்பல் இது வந்து மொத்த கேள்வி. அப்ப மொத்த கேள்வி அதிகரிக்கிற டைம்ல பாருங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, பணவீக்கம் ஏற்பட போகுது. பணவீக்கம் ஏற்பட போகுது. விளைஞ்சு அவங்க சொல்றது. அப்ப என்ன காரணம்? பணவீக்கம்டா என்ன? பண சுருக்கம்டா என்னன்றத விளங்கிக்கணும். பணவீக்கம்னு சொன்னால் பொதுவிலை மட்டத்தில ஏற்படுகின்ற தொடர்ச்சியான அதிகரிப்பு. அப்ப வட்டி வீதம் வந்து நல்லா விளங்கிக்கணும். இதுல இந்த வட்டி வீதம் குறைய முதலீடு என்ன நடக்கும்னு சொன்னா அதிகரிச்சுட்டு போகும். முதலீடு அதிகரிக்க என்ன நடக்கும்னு சொன்னா மொத்த கேள்வியும் அதிகரிச்சுட்டு போகும். மொத்த கேள்வி அதிகரிக்க பொருளுண்ட அதாவது பொதுவிலை மட்டம் வந்து என்ன நடக்க போகுது? தொடர்ச்சி அதிகரிக்க போகுது. அப்போ பொதுவிலை மட்டம் வந்து P1ல இருந்து P2 ஆக மாறும். P2ல இருந்து P3 ஆக மாறும். அப்ப இப்படி பொதுவிலை மட்டம் தொடர்ச்சியாக அதிகரிக்க என்ன நடக்க போகுது? பணவீக்கம் ஏற்பட போகுது. பணவீக்கம் ஏற்பட போகுது. விளைஞ்ச சொல்றது. அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப கேள்வி தூண்டல் பணவீக்கம். கேள்வியால தூண்டப்படுகின்ற பணவீக்கம் அப்படின்னு சொல்றது இதைத்தான். கேள்வியால தூண்டப்படுகின்ற பணவீக்கம் அப்படின்னு சொல்றது இதைத்தான். சரியோ? அப்போ ஒரு பொருளாதாரத்தின் மொத்த நிரம்பல் மாறாத நிலையில, அதாவது ஏஎஸ் மொத்த நிரம்பல் மாறாத டைம்ல, மொத்த கேள்வி என்ன நடக்க போகுதுன்னு மொத்த கேள்வி அதிகரிக்கிற டைம்ல ஏடி1, ஏடி2 அப்படின்னு சொல்லி மொத்த கேள்வி வந்து அதிகரிக்கிற டைம்ல என்ன நடக்கும்னு சொன்னால் பணவீக்கம் உருவாகும். இதைத்தான் வந்து என்ன சொல்லுதுன்னா, அந்த கெய்ன்ஸின் கோட்பாடுன்னு ஒரு கோட்பாடு உண்டு இருக்குது. இந்த கெய்ன்ஸின் கோட்பாடு வந்து சொல்லுது. அப்ப ஒரு கேள்வி ஒன்று கேட்டான்னு சொன்னா, அதோட தொடர்புட்ட எல்லா விடயத்தையும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா குடுக்கணும். அதுல பண்புகள் அழிக்கலாம், அதுல வரைபடங்கள் அழிக்கலாம், அதோட சம்பந்தப்பட்ட மொத்த கேள்வியோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் அழிக்கலாம். விளைஞ்ச சொல்றது. அப்ப அதோட தொடர்புட்ட அந்த கோட்பாடுகள் அழிக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்க குடுக்குற டைம்ல தான் உங்களுக்கு முழுமையான புள்ளிகள் வழங்கப்படும் அப்படின்றதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக்கணும். அப்ப முதலீட்டினை தீர்மானிக்கிற பிரதான காரணி என்ன? வட்டி வீதம். அப்ப வட்டி வீதம் அப்படின்றது வந்து அதிகரிக்கிற டைம்ல என்ன நடக்க போகுது? வட்டி வீதம் அப்படி அதிகரிக்கிற டைம்ல முதலீடு குறைவடையும். வட்டி வீதம் இங்க வீழ்ச்சி அடைய சம்பந்தமா தான் கதைக்கிறான். அப்ப வட்டி வீதம் வட்டி வீதத்தில் ஏற்படுகின்ற வீழ்ச்சி எவ்வாறு கேள்வி தூண்டல் பணவீக்கத்திற்கு வழிவகுக்கும் என்பதை பொருத்தமான வரைபடத்தின் மூலம் இலக்கு. அப்ப வட்டி வீதத்தை வந்து முதலீட்டினை தீர்மானிக்கிற பிரதான காரணம் வட்டி வீதம். அப்ப வட்டி வீதம் வீழ்ச்சி அடைகிற டைம்ல முதலீடு அதிகரிக்கும். அதனால மொத்த கேள்வியும் என்ன நடக்க போகுது? அதிகரிக்க போகுது. அப்ப கேள்வி தூண்டல் பணவீக்கம் இதனால ஏற்படுது. அப்ப பொருளாதாரத்துல ஒரு மொத்த பண நிரம்பல் மொத்த மொத்த நிரம்பல் அப்படின்றது வந்து மாறாத நிலையில நிறை தொழில் மட்டத்துல மொத்த கேள்வி அதிகரிப்பதனால பொதுவிலை மட்டம் அதிகரித்து பணவீக்கம் என்ன நடக்குது? உருவாகுது. பொதுவிலை மட்டம் தொடர்ச்சியா அதிகரிப்பதான் நாங்க என்ன சொல்லுவோம் என்றால் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவிலை மட்டத்தின தொடர்ச்சியா குறைவு அப்படின்னு சொன்னாதான் பணச்சுருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். விளைஞ்ச அவங்களுக்கு சொல்றது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அடுத்ததாக நாங்க 2வது கேள்விக்கு வருவோம். சாரி, 3வது கேள்விக்கு வருவோம்.
சார் ரைட். மூணாவது கேள்வி ரீட் பண்ணுங்க. சார் சொல்லுங்க. இந்த பணக்கூட்டுக்குள்ள என்ன சார் வரும்? பணக்கூட்டுனா என்ன? இதெல்லாம் கொஞ்சம் பணக்கூட்டு பணக்கூட்டுனா என்ன சார்? ரைட். வாய்ஸ் கிளியரா இதா? ஆமா சார். ரைட். பஹரி என்ன கேட்டீங்க? பணக்கூட்டு. ஓ சார். ரைட். பணக்கூட்டு அப்படின்னு சொன்ன தம்பி என்னன்னு சொன்னால், வங்கிகள் ஒன்று வைத்திருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வந்து எத்தனை மடங்காக பொருளாதாரத்துல கடனாக கொடுத்து அந்த பண வட்டாரத்தை அதிகரிக்க இயலும். விளைஞ்சா அப்போ உதாரணமா ஒரு வங்கி இது 1000 ரூபாயை வச்சு அதனால 5000 ரூபாயை வந்து உருவாக்க இயலும். விளைஞ்சா அப்ப பணக்கூட்டு அப்படின்னு சொல்றது இதைத்தான். பொருளாதாரத்துல ஒவ்வொரு ரூபாயும் வந்து எத்தனை மடங்காக பொருளாதாரத்துல கடனாக கொடுத்து அந்த பண வட்டாரத்தை அதிகரிக்க இயலும் அப்படின்றது சொல்றது. விளைஞ்சா பஹரி ஓ சார். இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்னா பணக்கூட்டு அப்படின்னு சொல்லுவோம். ரைட். மூணாவது கேள்வியை ரீட் பண்ணுங்க. மூணாவது கேள்வியை குயிக்கா ரீட் பண்ணுங்க. கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டெண் மற்றும் தேசிய நுகர்வோர் விலை சுட்டெண் ஆகிய இரண்டினையும் வேறுபடுத்துக. ரைட். நான் வந்து ஸ்டீம் போட்டிக்கிறேன் குரூப்ல, அதை எல்லாரும் பாருங்க. சரியா? இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். கொழும்பு நுகர்வோர் விலை கூட்டன், தேசிய நுகர்வோர் விலை கூட்டன் ரெண்டையும் வந்து வேறுபடுத்திட்டோம். இப்ப சில அம்சங்கள் சில பிரமாணங்களின் அடிப்படையில நாங்க என்ன செய்யலாம்னா ரெண்டையும் வேறுபடுத்திட்டு வருவோம். அதுல 4 வேறுபாடுகள் கொடுத்தா உங்களுக்கு அந்த மார்க்ஸ் வந்து கிடைக்க பெறும். இப்போ முதலாவது நாங்க பார்ப்போம் என்னன்னு சொன்னா, அந்த கொழும்பு நுகர்வோர் விலைச்சூட்டன் தேசிய நுகர்வோர் விலைச்சூட்டன் அப்படின்றக்குள்ள புவியியல் பிரதேசம் குறிக்கப்பட்ட சனத்தொகை. சரியா? புவியியல் பிரதேசமும் குறிக்கப்பட்ட சனத்தொகையும் வந்து கொழும்பு நுகர்வோர் விலைச்சூட்டனுக்கு எப்படி இருக்க போகுது, தேசிய நுகர்வோர் விலைச்சூட்டனுக்கு எப்படி இருக்க போகுது. இப்ப கொழும்பு நுகர்வோர் விலைச்சூட்டன் அப்படின்றது வந்து கொழும்பு மாவட்டத்தின் பிரதான நகரங்களில் உள்ள அனைத்து குடியிருப்பாளர்களுக்கும் வந்து காணப்பட போகுது.
தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் அப்படின்றது NCPI அப்படின்றது வந்து இலங்கையின் அனைத்து மாகாணங்கள்லையும் அனைத்து குடியிருப்பாளர்களுக்கும் வந்து இருக்குது. விளைஞ்ச உங்களுக்கு சொல்றது. அப்ப இந்த கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன் தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் வந்து அதன் புவியியல் பிரதேசம் என்ன குறிக்கப்பட்ட சனத்தொகை வந்து எங்க விளைஞ்சா அது ரெண்டையும் நினைக்கணும். அப்ப கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன்ல எப்படி கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பிரதான நகரங்களில் உள்ள அனைத்து குடியிருப்பாளர்கள் விளைஞ்சா. அதே மாதிரி தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் அப்படின்றது வந்து இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் உள்ள அனைத்து குடியிருப்பாளர்கள். சரி, அடுத்த பிரமாணத்துக்கு வாரம் அடிப்படை கணக்கெடுப்பு. அப்ப கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன்ல வந்து அடிப்படை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடும் குடியிருப்பாளர் வருமானம் மற்றும் செலவு கணக்கெடுப்பு 2019 அடிப்படை. அதே மாதிரி தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் அப்படின்றது குடியிருப்பாளர் வருமானம் மற்றும் செலவு கணக்கெடுப்பு 2019. சரியா, ரெண்டுமே வந்து இந்த அடிப்படை கணக்கெடுப்பு வந்து ஒன்றா தணிக்க போகுது. எதுல கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன்லையும் தேசிய நுகர்வோர் விலை சுட்டன்லையும் வந்து அடிப்படை கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து சேமா தான் நீங்க போகுது. அடியாண்டு அப்படின்னு பார்க்க போகல 2021 ரெண்டுக்குமே 2021 தான் அடியாண்டு. அதே மாதிரி அடிப்படை காலத்துல மொத்த செலவீனம் கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டனுக்கு பொருள் மற்றும் சேவை கூட இந்த மாதாந்த மொத்த தொகை மொத்த செலவு. அதே மாதிரி தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் அப்படின்றது வந்து பொருள் மற்றும் சேவை கூட இந்த மாதாந்த மொத்த செலவு. சரியா, அப்ப அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப ரெண்டுமே ஒன்று தான், அது எவ்வளவு அப்படின்றத நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக்கணும். நம்ம பொருள் மற்றும் சேவை கூட இந்த மாதாந்த மொத்த செலவு, அதே மாதிரி பொருள் மற்றும் சேவை கூட இந்த மாதாந்த மொத்த செலவு எவ்வளவுன்னு சொல்லி போட்டு நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதாவது கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன்ல எப்படி, தேசிய நுகர்வோர் விலை சுட்டன்ல எப்படின்னு சொல்லி. சரி, அதே மாதிரி பொருட்தொகுதி அப்படின்ற கொள்ள வந்து கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டனுக்கு 426 வகையான பண்டங்களையும் 12 பிரதான தொகுதிகளாகவும் 105 உப தொகுதிகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதுல கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன்ல. அதே மாதிரி தேசிய நுகர்வோர் விலை சுட்டன்ல 485 வகையான பண்டங்களை 12 பிரதான தொகுதிகளாகவும் 105 உப தொகுதிகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, எதுல தேசிய நுகர்வோர் விலை சுட்டன்ல. அதே மாதிரி நிறை கட்டமைப்பு கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன்ல வந்து உணவுப் பொருட்கள் செலவின் பங்கு 26.23%. அதே மாதிரி தேசிய நுகர்வோர் விலை சுட்டன்ல உணவுப் பொருட்கள் செலவினத்தின் பங்கு 39.22%. சரி, நான் ஆன்சர் லட்சியம்ல போட்டியிடன் தெளிவாக விளங்கிக்கோங்க, அதெல்லாம் நோட்ஸ் பகுதிகள். அதே மாதிரி விலை சேகரிப்பு மையங்கள் வந்து கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன்ல CCPIல வந்து கொழும்பு நகர பிரதேசங்களை உள்ளடக்கிய 10 விலை சேகரிப்பு நிலையங்கள் காணப்படுது. அதே மாதிரி தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் அப்படின்றதுக்குள்ள வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விலை சேகரிப்பு மையங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நகரில் உள்ள 3 விலை சேகரிப்பு நிலையங்கள் காணப்படுது. சரியா, இது எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், இதோட வேறுபாடாக ஒன்றுடைய வேறுபாடாக நீங்க கொடுக்கணும். சரியோ, இது வந்து 3வது கேள்விக்கான ஆன்சர். ரைட், 4வது கேள்வி ரீட் பண்ணுங்க. 2023ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க சட்டத்தின்படி இலங்கை மத்திய வங்கியின் முதல்நிலை குறிக்கோளை குறிப்பிட்டு அதன் முக்கியத்துவத்தினையும் வெளிப்படுத்தும். ரைட், 2023ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க சட்டத்தின்படி இலங்கை மத்திய வங்கியின் முதல்நிலை குறிக்கோள்கள். அப்போ முதல்நிலை குறிக்கோள் அப்படின்னு சொல்ல போகல, இலங்கை மத்திய வங்கியின் முதல்நிலை குறிக்கோள் அப்படின்னா உள்நாட்டு விலை உறுதியின பேன்றதும் அதை வந்து தொடர்ச்சியா பேணுதல். இல்லைங்களா, விலை உறுதிப்பாட தொடர்ச்சியா பேணுறது, இதுதான் இலங்கை மத்திய வங்கியின் முதல்நிலை குறிக்கோள். இல்லைங்க, 2023ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க சட்டத்தின்படி உள்நாட்டு விலை உறுதியினை வந்து எய்துவதும் தொடர்ச்சியாக பேணுதலும், விலை உறுதிப்பாட்டை தொடர்ச்சியா பேணுறது. சரியா, அப்ப கேட்கிறான், அடுத்த தொடர்ச்சி கேட்கிறான், குறிக்கோளை குறிப்பிட்டு அதண்ட முக்கியத்துவம், விலை உறுதிப்பாட்டுன முக்கியத்துவத்தை கேட்கிறான். விலை உறுதிப்பாட்டுன முக்கியத்துவம் என்ன முக்கியத்துவம், நிறுவனங்கள எதிர்கால விலைகள் மற்றும் செலவுகளை வந்து எதிர்வு கூற உதவக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி தனியார்ந்த சேமிப்பு அதிகரிக்கலும் விலை உறுதிப்பாட்டை பேன்றதால.
விலை உறுதிப்பாட்டின் மூலம் வந்து வட்டி வீதத்தினை தாழ்ந்த மட்டத்துல வைத்திருந்து முதலீட்டினை ஊக்குவிக்க இயலும். இல்லைங்களா? அப்ப வட்டி வீதம் தாழ்ந்த வீதத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நிதியை வந்து பெற்றுக்கொள்றது வந்து இந்த அதாவது வர்த்தகர்களுக்கு வந்து இலகுவாக இருக்கும். விளைஞ்ச சொல்றது. அப்ப முதலீட்டாளர்களுக்கு வந்து இலகுவாக இருக்கும். அப்ப நிதியினை வந்து கடன் மூலமாக பெற்றுக்கொள்றதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த வட்டி வீதம் வந்து தாழ்ந்த மட்டத்துல இருக்கணும். அப்பதான் அவங்க வந்து அந்த அதிகமான கடன்களை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதிகமான கடன்களை வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் முதலீடு வந்து அதிகரிக்க போகுது. அப்ப முதலீட்டை வந்து ஊக்குவிக்க இயலும். என்னது? விலை உறுதிப்பாட்டின் மூலம் வட்டி வீதத்தை தாழ்ந்த மட்டத்துல பேணி வைக்கிறதால, தாழ்ந்த மட்டத்துல வைத்திருக்கிறதால முதலீட்டை என்ன செய்யலும்? அதிகரிக்க இயலும், ஊக்குவிக்க இயலும். இது வந்து விலை உறுதிப்பாட்டுன்னு ஒரு முக்கியத்துவம். அதே மாதிரி ஒரு நாட்டின் ஏற்றுமதி பொருட்கள் விலையை வந்து விலையில வந்து உறுதித்தன்மையை பேணி ஏற்றுமதியின் போட்டித்தன்மையை வந்து ஊக்குவிக்கலும். அதே மாதிரி மெய் வெளியீட்டின் அதிகரிப்புக்கு வந்து வழி அமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லைங்களா? இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா விலை உறுதிப்பாட்டுன்னு முக்கியத்துவம். அப்ப இலங்கையின் மத்திய வங்கியின் முதல்நிலை குறிக்கோள் என்ன? விலையை வந்து விலை உறுதிப்பாடை வந்து பேணுறது. விளைஞ்ச சொல்றது. அப்ப இப்படி விலை உறுதிப்பாடை வந்து பேணுறதால, தொடர்ச்சியாக பேணுறதால விலை உறுதிப்பாடால ஏற்படுகின்ற நன்மை என்ன? முக்கியத்துவம் என்ன? விளைஞ்சா அதை வந்து நாங்க என்ன செய்யணும்? குறிப்பிடணும். அப்ப இந்த இலங்கை மத்திய வங்கியின் முதல்நிலை குறிக்கோளை வந்து குறிப்பிட்டதுக்கு 2 மார்க்ஸ், அந்த விலை உறுதிப்பாட்டின முக்கியத்துவத்தை குறிப்பிட்டதுக்கு 2 மார்க்ஸ் தருவாங்க. இல்லைங்களா? டோட்டலா உங்களுக்கு 4 மார்க்ஸ் கிடைக்கும். ரைட். 5வது கேள்வி ரீட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. சார் 3வதுல வந்து கொழும்பு நுகர்வோன் விலைச்சுட்டேன்ற அடியாண்டு என்ன சார்? கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டண்ட அடியாண்டு வந்து 2021 தானே? ரெண்டுக்குமே உண்டுங்க. சார் 2006 அல்லது 2007 வராதா சார்? இல்ல 2000 அடியான்னு சொல்ல போக்குள்ள 2021 தான் வரும். சரி சார். சரியா? அப்ப 5வது கேள்வி ரீட் பண்ணுங்க. கருதுகோள் ரீதியான பொருளாதாரம் ஒன்றின் பண நிரம்பல் 5000 பில்லியனாகவும், மொத்த வங்கி வைப்புகள் 3600 பில்லியனாகவும், நியதி ஒதுக்கு வீதம் 10% இருப்பதோடு, வங்கிகளின் மிகை ஒதுக்குகள் எதுவும் இல்லை என கருதுக. பணப்பெருக்கியின் பெறுமதி என்ன? ரைட். அப்ப கேட்கிறேன், கருதுகோள் ரீதியான பொருளாதாரம் உள்ள பண நிரம்பல் 5000 பில்லியன். மொத்த வங்கி வைப்புகள் வந்து 3600 பில்லியன். சரி. அதே மாதிரி ரைட். சரியா? விஷயத்துக்குள்ள வருவோம். கருதுகோள் ரீதியான பொருளாதாரம் ஒன்றுள்ள பண நிரம்பல் 5000 பில்லியன். அதே மாதிரி மொத்த வங்கி வைப்புகள் 3600 பில்லியன். நியதி ஒதுக்கு வீதம் 10% ஆகவும் இருப்பதோடு வங்கியில் மிகை ஒதுக்குகள் எதுவும் இல்லை. மிகை ஒதுக்கு இல்லையாம். ரைட். அதே முதலாவது கேள்விக்கிறான், பணப்பெருக்கின்ற பெருமதி என்ன? அப்ப பணப்பெருக்கின்ற பெருமதி நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முதலாவது நீ விளங்கிக்கொள்ளணும். எம் அப்படின்றது எவ்வளவு தந்திக்கிறான்? 5000. சரி. இங்க நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த எச்ச வந்து நாங்க கண்டுபிடிக்கணும். சரி, கொஞ்சம் வெயிட்.
ரைட். சரி. சரி, அப்ப 5வது கேள்வி ரீட் பண்ணியாச்சு. சரி, இப்போ நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். எம் வந்து 5000 தந்திக்கிறான் பண நிரம்பல். இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் எச்ச நாங்க கண்டுபிடிக்கணும். அதாவது உயர்வலு பணம். நாங்க இந்த உயர்வலு பணத்தை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால் H சமன் சிபி பிளஸ் சிகேபி பிளஸ் ஆர்ஆர். சரியா? அப்ப இங்க வந்து சிபி வந்து தந்திக்கிறான். எனது நாங்க சிபி கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? 5000 இருந்து நாங்க 3600 கழிக்கணும். சரியா? கழிச்சா வந்து எங்களுக்கு சிபி கிடைக்கும் 1400 சொல்லி. ரைட், கொஞ்சம் நீங்க வர. ரைட். சரியா? அப்ப சிஆர் சிகேபி நாங்க பார்க்க போனால் நியதி ஒதுக்கு வீதம் மொத்த வங்கி வைப்புக்கள் 3600 தர 100 மேல 10. அப்ப நாங்க வந்து பிரிச்சோம் அப்படின்னு சொன்னால் 360 அப்படின்னு சொல்லி போட்டு சி கேபி வரும் 360 பிளஸ் ஆர்ஆர் வந்து 0. ஆர்ஆர் வந்து ஒண்ணுமே தரல, அதாவது மிகை ஒதுக்கு வந்து எதுவுமே தரல. ஸோ சமன் எச்சின பெருமதி எவ்வளவா வரும்? எச்சின பெருமதி எவ்வளவு ஆயிக்கும்? 1400 360 கூட்டினா 1760 வரும் எச்சின பெருமதி. சரியா? அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? கேள்விகளை வர போறோம். பணப்பெருக்கியின் பெருமதியை எவ்வளோன்னு காண போறோம். அப்ப பணப்பெருக்கியின் பெருமதியை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? KM நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எம்மின் கீழே H வரும். அப்ப எம் நீங்க தந்தீரான் 5000, எச்ச நாங்க கண்டுபிடிச்சிக்கிறோம் 1760. 5000 1760 பிரிச்சா எத்தனை வரும்? எத்தனை வரும் ஆன்சர்? 5000 1760 பிரிச்சால் 2.84 மடங்கு வரும். 2.84 மடங்கு வரும். சரியா? இதுதான் முதலாவது கேள்விக்கான ஆன்சர். ரெண்டாவது வந்து மத்திய வங்கி அரசுக்கு வழங்கிய கடனை 40 பில்லியன் ரூபாவால் அதிகரிக்கும் போது பண நிரம்பலுக்கே அது நிலவும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? பணப்பெருக்கியை கண்டுபிடிச்சோம் தானே, அந்த பணப்பெருக்கியால அந்த எச்ச வந்து கூட்டணும், பெருக்கணும். சரியா? அப்ப கேஎம் எவ்வளவு அதிகரிக்கிறான்னு சொல்லி போட்டு கேஎம் தர எச். சரியா? அப்ப கேஎம் வந்து 2.84 தந்திக்கிறான். 84 நாங்க கண்டுபிடிச்சிக்கிறோம். சரியா? அதே மாதிரி வந்து எச் எத்தனை பில்லியனால அரசுக்கு வழங்கிய கடன் 40 பில்லியன் ரூபாவால அதிகரிக்குது. அப்ப அதிகரிக்குன்னு சொன்னா அப்ப 40ஆல நாங்க என்ன செய்யணும்? பெருக்கணும். அப்ப பெருக்கினா எங்களுக்கு வரும் 113.6 சொல்லி வரும். இதுதான் இந்த பண நிரம்பலுக்கு ஏற்படுற தாக்கம். அப்ப பண நிரம்பல் வந்து எப்படி நாங்க கொடுக்கணும்னு சொன்னா, கீழே வந்து எப்படி நாங்க கொடுக்கணும்னு சொன்னா, பண நிரம்பல் 113 பில்லியனால என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் அதிகரிக்க போகுது. 113.6 பில்லியனால அதிகரிக்க போகுது. சரியா? அதை நாங்க என்ன செய்யணும்? தெளிவாக இங்க கொடுக்கணும். சரி, இதான் 2வது கேள்விக்கான ஆன்சர். ரைட். அடுத்தது நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா 7வது கேள்விகளை வருவோம். 7வதுல முதலாவது கேள்வியை ரீட் பண்ணுங்க. ஏழாவதுல முதலாவது கேள்வியை ரீட் பண்ணுங்க. உற்பத்தியில் எதிர்கணிய வெளிப்பாடு விளைவு காணப்படும் போது சமூக உத்தம
வெளியீட்டினை விட சந்தை வெளியீடு ஏன் அதிகமாக காணப்பட வேண்டும் என்பதனை பொருத்தமான வரைபடத்தின் மூலம் ரைட். என்ன கேள்வின்னு சொன்னால், உற்பத்தியில எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு காணப்படும் போது சமூக உத்தம வெளியீட்டினை விட சந்தை வெளியீடு ஏன் அதிகமாக காணப்படுது என்பது வந்து ஒரு பொருத்தமான வரைபடத்தின் மூலம் விளக்கட்டும். ரைட். சரி. இப்ப ரைட். ஷேர் பண்ணிக்கிற ஸ்கிரீன் கிளியர் தானே? ரைட். சரியா? இப்போ நாங்கள் உற்பத்தியில் எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு. அப்போ உற்பத்தியில் எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு காணப்பட்ட டைம்ல சமூக உத்தம மட்ட வெளியீட்டினை விட சந்தை வெளியீடு ஏன் அதிகமாக காணப்படும் என்பது வந்து விளக்கணும். இப்போ நல்லா விளங்கிக் கொள்ளணும். வரைபடத்தின் மூலமாக நாங்கள் விளக்குறதா இருந்தால் விலை இதில் தொகை, ரைட், இது வந்து பூஜ்ஜியம். விலை அல்லது செலவு அலகு, ரைட். அப்போ உற்பத்தியில எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு உள்ள டைம்ல எல்லை தனியார் செலவை விட எல்லை சமூக செலவு எப்படி இருக்கும்னு சொன்னால் அதிகமாக இருக்கும். சரியா? அப்ப என்ன என்ன கேஸ்ன்னு சொன்னா, இந்த நிலையில உற்பத்திய சமூகம் வந்து குறைவாகத்தான் விரும்ப போகுது. அப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். இது வந்து இப்படியான டைம்ல உற்பத்தியில எதிர்க்கணிய வெளிவாறு உள்ள டைம்ல இந்த எம்பிபியும் எம்எஸ்பியும் வந்து சமனாகத்தான் இங்க போகுது. சரியா? சமனாக காணப்பட போகுது. எல்லை தனியார் நலனும் எல்லை சமூக நலனும் இங்க நீங்க சமனாய்க்கும் இந்த கோடு. இங்க எல்லை தனியார் செலவை விட எல்லை சமூக செலவு எப்படி போகுதுன்னு சொன்னா அதிகமாக காணப்பட போகுது. அப்ப எல்லை வெளிவாரி செலவு அப்படின்னு சொல்ல போகல இந்த அளவு தான் எல்லை வெளிவாரி செலவு காணப்படும். இந்த அளவு தான் எல்லை வெளிவாரி செலவு. சரியா? அப்ப சந்தை விலை அப்படின்றது வந்து இதுல P1 வந்து சந்தை விலையாக காணப்படும். P2 அப்படின்றது சமூக திறன் வாய்ந்த விலை அப்படின்னு சொல்லுவோம். P2. சரியா? சமூக திறன் வாய்ந்த விலை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் இதுல. சரியா? சமூக திறன் வாய்ந்த விலை. அப்ப இந்த அளவு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் இந்த அளவு இப்ப QS அதே மாதிரி இங்க QP அப்படின்னு வச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த அளவு என்ன நடக்கும் சொன்னால் மிகை உற்பத்தி ஏற்படும். இதன் காரணமாக உற்பத்தியில எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு தோன்றுச்சு அப்படின்னு சொன்னோம். சரியா? ஒரு சந்தை தோல்வி சம்பந்தமான விஷயம். ரைட். இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம் என்ன சொன்னோம்னா
சமூகத்திற்கு உடமையான வளங்கள் உத்தம மட்டத்துல ஒதுக்கீடு செய்யப்படுவத எல்லை சமூக செலவானது எல்லை சமூக நலனுக்கு சமப்படும் வகையில உற்பத்தி இடம்பெற்றால் மட்டும். விளங்கிச்சா? அப்ப உற்பத்தியில எதிர்க்கணிய வெளிவாரி விளைவுகள் தோன்ற டைம்ல எல்லை சமூக செலவு அப்படின்றது எல்லை தனியார் செலவிலும் மிகையாக காணப்படுது. விளங்கிச்சா? இந்த எல்லை சமூக செலவு அப்படின்றது எல்லை சமூக செலவு அப்படின்றது வந்து எல்லை தனியார் செலவிலும் பார்க்க மிகையாக காணப்படுது. சரியா? அப்ப சமூக செலவு எல்லை தனியார் செலவு விட அதிகமாக ஈக்கிறதால வரைபட தனியார் உற்பத்தி மட்டம் சந்தை வெளியீட்டு மட்டம் சமூக திறன் வாய்ந்த உற்பத்தி மட்டத்துல மிகையாக காணப்படுது. அதால என்ன நடக்க போகுது? மிகை உற்பத்தி ஏற்பட போகுது. மிகை உற்பத்தி ஏற்பட போகுது. சரியா? அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப உற்பத்தியில எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு காணப்பட்ட டைம்ல சமூகத்துல உத்தம உற்பத்தி வெளியீட்டினை விட சந்தை வெளியீடு ஏன் அதிகமாகிக்குது? ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம்? எல்லை சமூக செலவுக்கோடு எல்லை சமூக செலவானது எல்லை தனியார் செலவிலும் பார்க்க அதிகமாக காணப்படுறதால அதிகமா இருக்கிறதால. விளைஞ்சா? அப்ப அப்படியாக காணப்பட்ட டைம்ல தனியார் உற்பத்தி மட்டம் சந்தை வெளியீட்டு மட்டத்தை விட சமூக திறன் வாய்ந்த உற்பத்தி மட்டத்திலும் மிகையாக காணப்படும். தனியார் உற்பத்தி மட்டம் அப்படின்றது சமூக திறன் வாய்ந்த உற்பத்தி மட்டத்திலும் மிகையாக காணப்படும். அப்படி மிகையாக காணப்படுறதால மிகை உற்பத்தி ஏற்பட போகுது. மிகை உற்பத்தி ஏற்பட போகுது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இந்த படத்தை போட்டு இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு அந்த படத்துக்கான விளக்கத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா படத்துக்கான விளக்கம் கட்டாயம் கொடுக்கணும். சரியா? கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு முழுமையான மார்க்ஸ் வந்து கிடைக்க பெறும். ரைட். அடுத்தது 2வது கேள்வியை ரீட் பண்ணுங்க. இதுதான் 2வது கேள்வி. அரைகுறை பொதுப்பண்டம் என்றால் என்ன? இப்பண்டம் எவ்வாறு சந்தை தோல்விக்கு காரணமாகும் என்பதை தெளிவுபடுத்துக. சவுண்ட் கொஞ்சம் கிளியர் இல்லாம இது ஜனவாசினி. 2வது கேள்வி என்ன கேட்கிறேன்னு சொன்னால் அரைகுறை பொதுப்பண்டம் என்ன? இப்பண்டம் எவ்வாறு சந்தை தோல்விக்கு காரணமாகும்? அப்ப அரைகுறை பொதுப்பண்டம் அப்படின்னு சொன்னா அந்த 2 பண்புகளை வச்சுத்தான் என்ன நடக்க போகுது? இதன வரைவிலக்கணம் கொடுக்க போறோம். அரைகுறை பொதுப்பண்டம்டா என்னன்றதுக்குள்ள 2 பண்பு அடிப்படையில் தான் அந்த வரைவிலக்கணமே கொடுக்கப்பட்டிருக்குது. எனது நுகர்வுல அரைகுறை பொதுப்பண்டம் என்றால் நுகர்வுல இயலளவு மட்டத்தை அடையும் வரை போட்டுத்தன்மை அற்றதும் விலக்குதல் விதிக்கு உட்பட்டவையுமான பண்டங்கள் வந்து என்ன? அரைகுறை பொதுப்பண்டம். எனது நுகர்வுல இயலளவு மட்டத்தை அடையும் வரை போட்டித்தன்மை அற்றது. அதே மாதிரி விலக்குதல் விதிக்கு உட்பட்டவை. 2 பண்புகளையும் கொண்டிருக்கிறது தான் என்ன சொன்னா கட்டாயமா அரைகுறை பொதுப்பண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல உதாரணமா வந்து போக்குவரத்து பாதைகள் ஆகிக்கலாம், பாலம், நூலகம், பூந்தோட்டம், நூதன சாலை, உல்லாச கடற்கரைகள் இதெல்லாம் வந்து என்ன அரைகுறை பொதுப்பண்டத்துக்கு நாங்க உதாரணமா சொல்லுவோம். சரியா? விலக்குதல் விதிக்கு உட்பட்டவை நுகர்வுள்ள இயலளவு மட்டத்தை அடையும் வரை போட்டித்தன்மை இல்லை. சரி. அடுத்ததாக தொடர்ச்சியா கேட்கிறான் இப்ப நம்ம எவ்வாறு சந்தை தோல்விக்கு காரணமாகும் என்பதை தெளிவுபடுத்திட்டோம். அப்ப சந்தை தோல்விக்கு பண்டம் எப்படி காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பண்டங்களை வாங்கும் போது உற்பத்தியாளர்கள் எல்லை செலவை விட கூடிய விலையில விற்பனை செய்யலாம். அதிகமான விலையில வந்து என்ன செய்வாங்க? விற்பனை செய்வாங்க. அப்ப எல்லை செலவை விட கூடிய விலையில விற்பனை செய்யலாம். இந்த நிலையில குறைந்த விலையை செலுத்த தயாராகும் நுகர்வோர் இதனை நுகர்வு செய்யும் வாய்ப்பினை இழக்கிறாங்க. குறைந்த விலை எனக்கு இந்த விலையில தான் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு குறைஞ்ச விலையை செலுத்துறார்கள் வந்து அந்த பொருளை வாங்கலாம். அப்ப நுகர்வு செய்யும் வாய்ப்பினை இல்லை. இதனால சமூக செயற்திறன் வாய்ந்த நுகர்வு மட்டத்தினை விட சந்தை நுகர்வு வந்து குறைவாக இருப்பதனால இப்பண்டம் சந்தை தோல்விக்கு காரணமாக போகுது. விளைஞ்சவங்களுக்கு சொல்றது இதை வந்து நீங்க என்ன செய்யணும்? அதாவது சந்தை தோல்விக்கு எப்படி காரணமாக அமைது அப்படின்றது தெளிவான. அப்ப எல்லை செலவை விட கூடிய விலையில விற்பனை செய்யற டைம்ல குறைந்த விலையை செலுத்த தயாராகிற நுகர்வோர் வந்து இந்த பொருளை வந்து என்ன செய்யலாது? நுகரையலாது. நுகர்வு செய்யற வாய்ப்பை வந்து இழக்கிறாரு. அதனால சமூக திறன் வாய்ந்த நுகர்வு மட்டத்தினை விட சந்தை நுகர்வு மட்டம் குறைவாக இருப்பதனால இந்த பண்டம் வந்து சந்தை தோல்விக்கு காரணமாக அமையுது.
அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக கொடுக்கணும். இது வந்து 2வது கேள்வி. இது வந்து 3வது கேள்வி. இது 4, இது 5. சரியா? நான் ஸ்ட்ரீம் எல்லாம் அனுப்பிக்கிறேன். எங்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா என்ன? நாங்க வந்து உள்வாங்கிக் கொள்ள போறோம். விளங்கிச்சா? இதுதான் எங்களுக்கு தேவை இப்ப. சரி. அடுத்த கேள்விக்கு போவோம். 3வது கேள்விக்கு போவோம். 3வது கேள்வியை ரீட் பண்ணுங்க. நேர்வரி என்றால் என்ன? இலங்கை அரசாங்கத்தின் வரி வருமானத்தில் நேர்வரியின் பங்கு அதிகரிப்பதன் முக்கியத்துவத்தினை சுருக்கமாக விளக்குக. அப்ப நேர்வரி அப்படின்னு சொன்னால் வரி இருப்பாளரினால வரிச்சுமை முழுமையாக தாங்கப்படும். அதே மாதிரி வரி பெயர்ச்சி இல்ல, வருமானம், செல்வம், சொத்து இதன் மூலம் வந்து என்ன செய்ய போகுது, அறவிடப்பட போகுது. அப்ப தனியார் வருமான வரி, கம்பெனி வருமான வரி இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா நேர்வரி அப்படின்னு சொல்லலாம். அப்போ நேர்வரிக்குள்ளே இருந்த பண்புகளை குறிப்பிட்டு தான் நாங்க என்ன செய்யறோம், இந்த வரைவிலக்கணங்களை உருவாக்க போறோம். என்னது, வரி இருப்பாளர்களான வரிச்சுமை முழுமையாக தாங்கப்பட்டது, வரி பெயர்ச்சி இல்லாததுமான வருமானம், செலவு, சொத்து என்பவற்றின் மீது அறவிடப்படுகின்ற வரி நேர்வரி எனப்படும். அப்ப தனியார் வருமான வரி உதாரணமா அதுக்கு உதாரணங்களும் கொடுக்கணும். அடுத்ததாக தொடர்ச்சியாக கேட்கிறான், இலங்கை அரசாங்கத்தின் சரியா, இலங்கை அரசாங்கத்தின் வரி வருமானத்தின் நேர்வரியின் பங்கு அதிகரிப்பதன் முக்கியத்துவத்தினை சுருக்கமாக விளக்குக. அப்ப நேர்வரி அதிகரிப்பதன் முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, நேரில் வரியின் பங்கு வீழ்ச்சி அடைவதால பணவீக்க வீதம் குறைவடையுது. இதனால நேர்வரி அதிகரிப்பதற்கான இது ஒரு முக்கியத்துவம். என்னது, நேர்வரியின் பங்கு வீழ்ச்சி அடைவதால பணவீக்க வீதம் குறைவடைகிறது. அதே மாதிரி வீட்டுத்துறை இந்த செலவிடத்தக்க வருமானம் தானே, அந்த வருமானம் குறைவடைவதால நுகர்வை குறைத்து மொத்த கேள்வியை குறைகிறது. மொத்த கேள்வியை குறைக்கும். அதே மாதிரி நேர்வரி அதிகரிப்பதன் முக்கியத்துவம். அதே மாதிரி வருமானம் மறுபங்கீட்டுல காணப்படுகின்ற சமமின்மையை குறைக்க போகுது. சமமின்மையை குறைக்க போகுது அப்படின்னு சொன்ன என்ன, சமப்பாட்டை ஏற்படுத்த போகுது. விளைஞ்சா உங்களுக்கு சொல்லுது. அப்ப நேரில் வரி பங்கு வீழ்ச்சி அடைவதால் பணவீக்க வீதம் குறைவடையும். நேர்வரி அதிகரிப்பதன் முக்கியத்துவத்தில் ஒரு முக்கியத்துவம். அதே மாதிரி வீட்டுத்துறையின் செலவிடத்தக்க வருமானம் குறைவதால நுகர்வை குறைத்து மொத்த கேள்வியை குறைக்க இயலும். வருமான பங்கீட்டில் காணப்படுகின்ற சமமின்மையை குறைக்கலும். இதெல்லாம் நேர்வரி அதிகரிப்பதன் முக்கியத்துவம். சரி, அடுத்ததாக 4வது கேள்வி கேட்கிறான். 4வது கேள்வியை ரீட் பண்ணுங்க ஒரு ஆள். ஜனவாசினி, உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் கிளியர் இல்லை. வேற யாரு? சரி, கவிஸ்ரீ. அரச பாதீட்டின் மொத்த மீதி எதிர்கணியமாக இருப்பினும் நடைமுறை கணக்கு மீதி நேர்கணியமாக காணப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை சுருக்கமாக விளக்குக. ரைட், நல்லா விளங்கிக்கொள்ளணும். அரச பாதீட்டின் மொத்த மீதி எதிர்கணியமாக இருப்பினும் நடைமுறை கணக்கு மீதி நேர்கணியமாக காணப்பட வேண்டியதன் முக்கியத்துவம். இப்ப நடைமுறை கணக்கு மீதி நேர்கணியமாக காணப்படுது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நடைமுறை கணக்கு மிகை இந்த முக்கியத்துவத்தை கேட்கிறோம். விளையாச்சா? அப்ப நேர்கணியம்னு சொன்னா மிகை, எதிர்கணியம்னு சொன்னா குறை. இப்ப நடைமுறை கணக்கு மிகையின் முக்கியத்துவம் என்னன்றதை கேட்கிறான். சுருக்கமாக விளக்கட்டும். அப்ப நடைமுறை கணக்கு மிகையின் முக்கியத்துவம் என்ன? அரச சேமிப்பினை வந்து நேர்கணியமாக்கும். அரச சேமிப்பினை என்ன செய்யும்? நேர்கணியமாக்கும். உள்நாட்டு சேமிப்பினை அதிகரிக்கும். சந்தை வட்டி வீதத்தை வந்து குறைக்கும். விளைஞ்சா? அதே மாதிரி அரசின் மூலதன செலவின் ஒரு பகுதியை வந்து நிதியிட உதவும். அதே மாதிரி அரச பாதிட்டின் மொத்த பற்றாக்குறையின் அளவை குறைத்து காட்டும். அதனால அரசு பெரும் கடன்கள் அளவை குறைக்கும். இவ்வளோ விஷயம் வந்து இந்த நடைமுறை மிகையால ஏற்படுது. நடைமுறை கணக்கு மிகையால ஏற்படுது. அப்ப நடைமுறை கணக்கு மிகை இந்த முக்கியத்துவம் என்னன்றதை விளங்கலாம். அப்ப நடைமுறை கணக்கு மிகையை வந்து நடைமுறை கணக்கு வந்து மிகையாக நாங்க தொடர்ச்சியா நாங்க பேன்றதால எங்களுக்கு வந்து இந்த நாட்டுக்கு வந்து என்ன செய்யும்னா அதிகமான நன்மை வந்து ஏற்படும். அரசு சேமிப்பினை வந்து நேர்கணியமாக்கும், உள்நாட்டு சேமிப்பினை அதிகரிக்கும், சந்தை வட்டி வீதத்தினை குறைக்கும். அப்ப சந்தை வட்டி வீதத்தினை வந்து குறைக்கிறதால அந்த முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பாய்க்க போகுது. அதே மாதிரி அரசின் மூலதன செலவின் ஒரு பகுதியை நிதியிட உதவ போறோம். அரசை பாதிட்டின மொத்த பற்றாக்குறையின் அளவு அதனால அரசு பெறும் கடன்கள் அளவையும் குறைக்க போகுது. பாருங்க எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதுன்னு சொல்லி நடைமுறை கணக்கு மிகையால. விளைஞ்சா? அதையும் வந்து நீங்க என்ன செய்யணும்டா தெளிவாக விளைக்கணும். அடுத்தது 5வது கேள்வி. 5வது கேள்வியில ஏ ரீட் பண்ணுங்க. அரச பாதீட்டின் ஆரம்ப கணக்கு நிலுவை என்றால் என்ன? அதனை ஏன் ஒரு நாடு கணிப்பிட வேண்டும் என்பதனையும் விளக்குக.
ரைட். அரச பாதீட்டின் ஆரம்ப கணக்கு நிலுவை. அப்ப அரச பாதீட்டின் ஆரம்ப கணக்கு நிலுவை என்னன்னு சொன்னால் அரச பெருகையில இருந்து வட்டி கொடுப்பனவு நீண்ட காலத்தின் அரசின் மொத்த செலவு. அதாவது அப்படின்னு சொன்னா வட்டி கொடுப்பனவு நீங்களான அரசின் மொத்த செலவு. வட்டி கொடுப்பனவு இல்லாம அரசின் மொத்த செலவு எவ்வளவு, அதை நாங்க என்ன செய்ய போறோம், அரச வருமானம் தான் அரச பெருகை. அந்த அரச பாதிட்டு ஆரம்ப கணக்கு நிலுவை அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா அரச பெருகைகள்ல இருந்து விளைஞ்சா வட்டி கொடுப்பனவு இல்லாத அரச மொத்த செலவு அதை கழிக்க வாரது தான் அரச பாதிட்டு ஆரம்ப கணக்கு நிலுவை. அரச பாதிட்டு ஆரம்ப கணக்கு நிலுவைன்னு சொன்னா அரச பெருகைகள் அப்படின்னு சொன்னா அரச வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வட்டி கொடுப்பனவு அந்த அரச பெருகைகள்ல இருந்து மைனஸ் பண்ண போறோம் வட்டி கொடுப்பனவு நீங்களான அரசின் மொத்த செலவு விளைஞ்சா. அப்ப அரச பெருகைகள்ல இருந்து வட்டி கொடுப்பனவு நீங்களான அரச மொத்த செலவை கழிக்க வாரது தான் அரச பாதீட்டின் ஆரம்ப கணக்கு நிலுவை அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். விளைஞ்ச சொல்றது. அப்ப தொடர்ச்சியா கேட்கிறான், அதனை ஏன் ஒரு நாடு கணிப்பிட வேண்டும், ஏன் அது அரச ஆரம்ப கணக்கு மீதியை கணிப்பிட்டது, அரச பாதீட்டின் ஆரம்ப கணக்கு மீதியை கணிப்பிட்டதன் முக்கியத்துவம் என்ன, ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அரச கடன்கள் மீதான வட்டி கொடுப்பனவுகள் அரச பாதீட்டுல ஏற்படுத்துற தாக்கம் என்ன விளைஞ்சா. இதை அறிஞ்சு கொள்றதுக்காக ஆரம்ப கணக்கு மீதியை கணிப்பிட்டதுக்காக கணிப்பிட்டது முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா அரச கடன்கள் மீதான வட்டி கொடுப்பனவுகள் இருக்கிறதானே அந்த வட்டி கொடுப்பனவுகள் அரச பாதீட்டில எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துது, அதுக்குத்தான் நாங்க அரச பெருகைகள்ல இருந்து அரச வட்டி கொடுப்பனவு நீங்களான அரசின் மொத்த செலவை கழிக்கிறோம். விளைஞ்ச சொல்றது. அப்ப அப்படி கழிக்கிறதின் மூலமா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா அரச கடன்கள் மீதான வட்டி கொடுப்பனவுகள் இருக்கிறதான அந்த வட்டி கொடுப்பனவுகள் அரச பாதீட்டில எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அந்த வட்டி இல்லாம நாங்க அரசின் மொத்த செலவு கழிக்கிற டைம்ல அந்த அரச பாதீட்டின் ஆரம்ப கணக்கு நிலுவை அதிகமாக ஈக்கும். வட்டி இல்லாம கழிக்கிற டைம்ல வட்டி கொடுப்பனவு இல்லாம கழிக்கப்ப அப்படி அதிகமாக ஈக்கிற டைம்ல அரச கடன்கள் மீதான வட்டி கொடுப்பனவு அரச பாதீட்டில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத நாங்க அறிஞ்சு கொள்ள இயலும். அதே மாதிரி அரச கடன்கள்ல நிலைபேற்று தன்மையை உருவாக்குறதுக்கு ஐக்கலாம், அரச கடன்கள் மீள செலுத்துவதற்குரிய பொறுப்பு தன்மையை உணர்த்துறதுக்கு ஐக்கலாம். விளைஞ்சா இதுகளுக்காக நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா ஆரம்ப கணக்கு மீதியை கணிப்பிடுறோம். அரச பாதீட்டின் ஆரம்ப கணக்கு நிலுவையை நாங்க என்ன செய்யறோம், கணிப்பிடுறோம். விளைஞ்சா. அப்ப அரச கடன்கள் மீதான வட்டி கொடுப்பனவுகள் அரச பாதீட்டில் ஏற்படுத்துற தாக்கத்தை அறிஞ்சு கொள்றதுக்கு, அதே மாதிரி அரச கடன்கள்ல நிலைவேற்று தன்மையை உருவாக்குறது ஆகிக்கலாம், அரச கடன்கள் மீள செலுத்துவதற்குரிய பொறுப்பு தன்மையை உணர்த்துறதுக்கு ஆகிக்கலாம். இதுகளுக்கெல்லாம் நாங்க என்ன செய்யறோம், அரச பாதீட்டின் ஆரம்ப கணக்கு நிலுவையை நாங்க கணிப்பிடுறோம். ரைட். அடுத்தது இரண்டாவது கேட்கிறான், சுருக்க இறை கொள்கையின் விளைவுகள் 2. அப்ப சுருக்க இறை கொள்கையின் விளைவுகள் என்ன, மொத்த கேள்வியை குறைக்கிறது, பணவீக்கத்தை குறைக்கிறது, மெய் வெளியீட்டை குறைத்து வேலையின்மையை அதிகரிக்கிறது. சரியா. அரச பாதீட்டின் மொத்த பற்றாக்குறையை என்ன செய்ய போகுது, குறைக்க போகுது. பற்றாக்குறையே குறைக்க போகுது. இல்லைங்களா. அப்போ மொத்த கேள்வியை குறைச்சி பணவீக்கத்தை குறைக்கும், மொத்த வெளியீட்டை குறைச்சி வேலையின்மையை அதிகரிக்கும், அரச பாதீட்டின் மொத்த பற்றாக்குறையை குறைக்க போகுது. சரியா. இதெல்லாம் என்னன்னு சொன்னா சுருக்க இறை கொள்கையின் விளைவுகள் 2 தான் சொல்லிக்கிறோம். நாங்க இதுல 3 சொல்லிக்கிறோம். மொத்த கேள்வியை குறைக்கிறதன் மூலமா என்ன நடக்கும், பணவீக்கத்தை குறைக்கிறது. அதே மாதிரி மொத்த வெளியீட்டை குறைத்து வேலையின்மையை அதிகரிக்க போகுது, அரச பாதீட்டின் மொத்த பற்றாக்குறையை குறைக்க போகுது. சரியா. இதெல்லாம் என்ன, சுருக்க இறை கொள்கையின் விளைவுகள். ரைட். அடுத்ததாக 8வது கேள்விகள் வரும். 8வது கேள்வியை ரீட் பண்ணுங்க. பின்வரும் அட்டவணை ஓரலகு ஊதியத்திற்கான சராசரி வெளியிடுகிறது. நாடுகள் வெளியீட்டு மட்டம்: அரிசி கொரியா 20, இந்தியா 15, இயந்திரம் கொரியா 15, இந்தியா 10. முதலாவது கேள்வி, ஒவ்வொரு நாடும் எந்த பண்ட உற்பத்தியில் சிறப்பு தேர்ச்சி அடையும்? ரைட். நல்ல ஒரு கேள்வி.
இப்ப இப்படியான கேள்வி வந்து தொடர்ச்சியா வருது. இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஓரலகு ஊழியத்திற்கான சராசரி வெளியீட்டினை காட்டுகின்றது. இப்ப வாய்ஸ் வந்து மியூட் பண்ணிக்கிறேனா? ரைட். இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். கேள்வி என்னன்னு சொன்னா, பின்வரும் அட்டவணை ஓரலகு ஊழியத்திற்கான சராசரி வெளியீட்டினை காட்டுகின்றது. நாடுகள் வந்து கொரியா, இந்தியா. ரைட். அரிசி, அதே மாரி இயந்திரம். இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். ஆ ஒவ்வொரு நாடும் எந்த பண்ட உற்பத்தியில சிறப்பு தேர்ச்சி அடையும். ரைட். இப்ப ஓரளவு அரிசிக்கான அமைய செலவ நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, இழக்கப்பட்ட அளவின் கீழ பெறப்பட்ட அளவு. சரியா? அப்ப கொரியா நாட்ட நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, கொரியா வந்து அரிசிய உற்பத்தி செய்யணும்னு சொன்னா, இயந்திரத்த இழக்கணும். இயந்திர உற்பத்திய வந்து இழக்கணும். அப்ப இழக்கப்பட்ட அளவு எத்தன? நீங்க தான் ஆன்சர் குயிக்கா ஆன்சர் பண்ணணும். ஃபிட் ஆயிக்கணும். அப்பதான் நாங்க குயிக்கா செமினார முடிச்சுட்டு நெறைய விஷயங்கள் நாங்க இன்னும் பார்க்க வேண்டியிருக்குது. இந்த பொதுவான விஷயங்கள் நெறைய பார்க்க வேண்டியிருக்குது. கொஞ்சம் இந்த ஆக்டிவ் ஆயிரிங்க. கேட்கிற கேள்விக்கு குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. இழக்கப்பட்ட அளவு இப்ப ஒரு அலகு அரிசிய நாங்க உற்பத்தி செய்ய போறோம். கொரியா நாட்ட நாங்க எடுத்துக்கொண்டா, அரிசி, இயந்திரம். அரிசி வந்து 20, இயந்திரம் வந்து 15. சரியா? அப்ப கொரியா நாட்ல அரிசிய நாங்க உற்பத்தி செய்ய போறோம்னு சொன்னா, இயந்திரத்த நாங்க இழக்கணும் தானே. அப்ப இழக்கப்பட்ட அளவு எத்தன? இழக்கப்பட்ட அளவு எத்தன? 15 சார். 15. அப்ப பெறப்பட்ட அளவு? அரிசிய நாங்க உற்பத்தி செய்ய போறோம்னா எவ்வளவு பெறப் போறோம்? அரிசி எத்தன? கொரியா நாட்டு 20. 20. 20. அப்ப கொரியா நாட்டுல வந்து அமைய செலவு என்ன? சொல்லுங்க பாப்போம். அமைய செலவு 15 20ஆல பிரிச்சால் 0.75 சார். 0.75. இதுதான் அமைய செலவு. சரியா? 0.75 இயந்திரம். அதே மாரி இந்தியா நாட்டுக்கு வருவோம். சரியா? இப்ப இந்தியா நாட்டுக்கு நாங்க வந்தோம் அப்படின்னு சொன்னால், ஆ இழக்கப்பட்ட அளவின் கீழ பெறப்பட்ட அளவு. பெறப்பட்ட அளவு. இப்ப இந்தியா நாட்ட நாங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, அரிசி வந்து 15, இயந்திரம் 10. அரிசி 15, இயந்திரம் 10. அப்ப அரிசிய இந்தியா நாடு உற்பத்தி செய்ய போகுது அப்படின்னு சொன்னா, எத்தன இயந்திரத்த விட்டுக் குடுக்கணும்? இழக்கப்பட்ட அளவு எத்தன? 10 சார். குயிக்கா 10. அப்ப பெறப்பட்ட அளவு எவ்வளவு அரிசி பெற்றுக்கொள்வான்? 15 15. சார். 15. அப்ப இதுல அமைய செலவு என்ன?
10 15ஆல பிரிச்சால் 0.66 0.66 இயந்திரம். 0.66 இயந்திரம். அப்ப 0.66 தான் என்ன இதுல அமைய செலவு. ஓரளவு அரிசிக்கான அமைய செலவு நாங்க பார்த்துட்டோம். இப்ப அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா ஓரலகு இயந்திரத்துக்கான அமைய செலவு. சரியா? ஓரலகு இயந்திரத்துக்கான அமைய செலவு. அப்ப அது நாங்க என்ன செய்ய போறோம்? மாத்தி போட போறோம். சிம்பிளான விஷயம். சரியா? நல்லா ஒரு 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 இந்த கேள்விய சரியா? இது மாரி இதே கேள்வி செய்யாம, இது மாரி கேள்வி ஒரு 10, 15 எம்சி பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. தொடர்ச்சியா நிறைய பேப்பர்ல வந்திக்குது. 2016, 17, 18 இப்படியான பேப்பர்ல தொடர்ச்சியா வந்திக்குது. இப்படியான கேள்வி எம்சிக்யூலயும் வந்திக்குது. சரியா? ரைட். எம்சிக்யூல கட்டாயமா வந்திக்கும். நீங்க பாருங்க. சரியா? இப்ப நாங்க ஓரளவு இயந்திரத்துக்கான அமைய செலவு இழக்கப்பட்ட அப்ப கொரியா நாட்ல இழக்கப்பட்ட அளவின் கீழ பெறப்பட்ட அளவு. பெறப்பட்ட அளவு. இப்ப நீங்க பாருங்க. இத நாங்க மாத்தி போட போறோம். இந்த 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 சமன்பாடுக்கு தானே இத மாத்தி போட போறோம். ஏனது? இப்ப பாருங்க ஓரளவு இயந்திரத்துக்கான அமைய செலவு தானே. இப்ப இயந்திரத்த நாங்க உற்பத்தி செய்ய போறோம்னு சொன்னா கொரியா நாட்ல எவ்வளோ அரிசிய நாங்க விட்டுக் குடுப்போம்? சொல்லுங்க பாப்போம். 20 சார் 20. அப்ப பெறப்பட்ட அளவு என்ன? 15 15. அப்ப அமைய செலவு எவ்வளவு ஆயிக்கும்? 1.33 1.33 1.33 அரிசி. அரிசி. விளைஞ்ச சொல்றது. அதுதான் அரிசியோட அமைய செலவு தானே. ரைட். அப்ப ஓரளவு இயந்திரத்துக்கான அமைய செலவு நாங்க 1.33 அரிசி. அடுத்ததாக இந்தியா நாட்ல நாங்க பார்க்கிறோம். இந்தியா நாட்ல வந்து ஓரளவு இயந்திரத்துக்கான அமைய செலவு நாங்க எடுத்தோம்னு சொன்னா, இழக்கப்பட்ட அளவின் கீழ பெறப்பட்ட அளவு. பெறப்பட்ட அளவு. அப்ப இழக்கப்பட்ட அளவு இங்க நாங்க இந்தியால இயந்திரத்த நாங்க உற்பத்தி செய்ய போறோம். அப்ப எத்தன அரிசி எவ்வளோ அரிசிய விட்டு குடுப்போம்? இழக்கப்பட்ட அளவு என்ன? 15 சார் 15. பெறப்பட்ட அளவு 10 10. பாருங்க. இதுக்கு எதிர்மாறா தான் இந்த இத போட்டுக்கிறோம். நாங்க ஒன்று நாங்க போட்டோம்னு சொன்னா, அடுத்ததெல்லாம் நாங்க என்ன மாத்தி மாத்தி நாங்க போட்டுட்டா சரி. அப்ப 15 10ஆல பிரிச்சால் 1.5 1.5 அரிசி. 1.5 அரிசி. ரைட். இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். இப்ப என்ன கேஸ்ன்னு சொன்னா, ஒவ்வொரு நாடும் எந்த பண்ட உற்பத்தியில சிறப்பு தேர்ச்சி அடையும். இதுல தான் நாங்க என்ன செய்ய போறோம்? ஆன்ஸர் எடுக்க போறோம். இப்ப கொரியா நாட்ட நாங்க எடுத்துக்கொண்டால், இந்தியா நாட்ட எடுத்துக்கொண்டால், இந்தியா நாட்டது இந்தியா நாட்ட வந்து நாங்க எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, அ எந்த உற்பத்தியில வந்து அரிசி உற்பத்தியில சிறப்பு தேர்ச்சி அடைய போகுதா? அல்லது இயந்திர உற்பத்தியில சிறப்பு தேர்ச்சி அடைய போகுதா? அரிசி உற்பத்தியில எப்படி? அதுல அமைச்செலவு குறைவாகிறது. ஆ அரிசி உற்பத்தியில தான் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா, இந்தியா நாடு அப்படின்றது வந்து அரிசி உற்பத்தியில சிறப்பு தேர்ச்சி அடைய போகுது. அப்ப இந்தியா அரிசி உற்பத்தி. அதே மாரி கொரியாவ நாங்க எடுத்துக்கொண்டால், இயந்திரம் இயந்திரம். ஏன்? என்ன காரணம்? அதுல அமைச்செலவு குறைவாகிறது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ரைட். சரியோ. இப்போ நாங்க வாய்ஸ் கிளியர் தானே? சரி. அப்ப நாங்க ஓரலகு அரிசிக்கான அமைய செலவு எடுத்தோம். ஓரலகு இயந்திரத்துக்கான அமைய செலவு எடுத்தோம். இப்போ ஓரலகு அரிசிக்கான அமைய செலவுல கொரியா நாட்டையும், இந்தியா நாட்டையும் ஒப்பிடக்கொள்ள எதுல அமைய செலவு குறைவாயிக்குது? இந்தியா சார். இந்தியா 0.66. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். அரிசி உற்பத்தியில இந்தியா தான் வந்து என்ன செய்ய போகுது? சிறப்பு தேர்ச்சி அடைய போகுது. சரியா? அதே மாரி நாங்க ஓரலகு அ இயந்திரத்தின் அமைய செலவு எடுத்தோம். அப்ப இதுல நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எதுல வந்து எந்த உற்பத்தியில எந்த நாடு இந்த அரிசி உற்பத்தியில எந்த நாடு வந்து குறைவான அமைய செலவு கொண்டிருக்குது? இயந்திர இயந்திர ஓரலகு இயந்திரத்தின் அமைய செலவு. அப்ப இயந்திர உற்பத்தியில நாங்க இயந்திரத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, எந்த நாடு குறைவான அமைய செலவு கொண்டிருக்குது? கொரியா. கொரியா. 1.33. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்தியா அப்படின்றது வந்து அரிசி உற்பத்தியில சிறப்பு தேர்ச்சி அடையும். கொரியா அப்படின்றது வந்து இயந்திர உற்பத்தியில சிறப்பு தேர்ச்சி அடையும். இப்படித்தான் நாங்க பார்க்கிறது. அப்ப நாங்க 2யும் தொடர்புபடுத்தி நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா பார்ப்போம். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஓரளவு அரிசி எடுத்தோம். அப்ப அரிசியை நாங்க கொரியாக்கும், இந்தியாக்கும் பார்த்தோம். அதுல அமைய செலவு என்னன்னு சொல்லி. அமைய செலவு எதுல குறைவாகிக்குதோ, எந்த நாட்டுல குறைவாகிக்குதோ, அந்த நாட்டு அந்த உற்பத்தியில வந்து சிறப்பு தேர்ச்சி அடையும். இல்லைங்களா? அப்ப இந்த அரிசியை நாங்க எடுத்துக்கொண்ட அரிசியின் அமைய செலவு ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்தோம். அந்த நாட்டுல இந்தியான்ற நாட்டுல தான் வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, அமைய செலவு குறைவாகிக்க போகுது. அப்ப இந்தியா வந்து அரிசி உற்பத்தியில சிறப்பு தேர்ச்சி அடையும். அதே மாரி இயந்திர உற்பத்தியை நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இயந்திரம் நாங்க உற்பத்தியை நாங்க எடுத்தோம்னு சொன்னா, இங்க வந்து கொரியா, இந்தியான்னு நாங்க பார்த்தோம். ஆ கொரியா, இந்தியாலயும் வந்து கொரியால தான் வந்து அமைய செலவு குறைவாகிக்குது. அப்ப அமைய செலவு கொரியால குறைவாகிக்குதுன்னு சொன்னா, இயந்திர உற்பத்தியில கொரியா தான் சிறப்பு தேர்ச்சி அடைய போகுது. அப்படித்தான் நாங்க பார்க்கிறது. விளைஞ்சு உங்களுக்கு சொல்றது, குழம்பிக் கொள்ளப்படாது. நிறைய எம்சிக்யூ கேள்விய திருப்பி, 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 திருப்பி செய்யுங்க. கட்டாயமா இந்த கேள்வி வந்து உங்களுக்கு வரக்கூடிய மாரி இருக்கும். ரைட். அடுத்தது ரைட். 2வது ஆவண்ண கேள்விய ரீட் பண்ணுங்க. வர்த்தகத்தின் மூலம் இரண்டு நாடுகளும் பரஸ்பர நன்மையடைய வேண்டுமாயின் பரிமாற்று விகிதம் எவ்வாறு காணப்படல் வேண்டும்? ஆ நல்லா விளங்கிக் கொள்ளணும். வர்த்தகத்தின் மூலம் 2 நாடுகளும் பரஸ்பர நன்மையை அடைய வேண்டுமாயின் பரிமாற்று வீதம் இவ்வாறு காணப்படணும். அப்ப ஓரலகு அரிசிக்காக 0.66 விட அதிகமாகவும் 0.75 விட குறைவாகவும் இயந்திரம் வந்து பரிமாற்றப்படணும். அப்ப அரிசியின் அமைய செலவை நாங்க எடுத்தோம் தானே. அப்ப அரிசியின் அமைய செலவை நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப கொரியால வந்து 0.75 வந்துச்சு. 75 இயந்திரம். இந்தியால வந்து 0.66 இயந்திரம். அப்ப ஓரளவு அரிசிக்காக 0.66 விட அதிகமாகவும் மீக்கணும். 0.75 விட குறைவாகவும் மீக்கணும். அந்த 2 கெப்புக்குள்ளேயும் மீக்கணும். நாங்க பார்த்தோம் தானே அமைய செலவு 0.75 0.66ன்னு சொல்லி. அந்த 2 கெப்புக்குள்ளேயும் என்ன செய்யணும்? அந்த பரிமாற்றம் வந்து இருக்கணும். விளைஞ்சா பரிமாற்றப்படணும். அப்ப அரிசிக்காக வந்து இயந்திரம் இந்த அடிப்படையில நாங்க என்ன செய்யணும்? பரிமாற்றப்படணும். எப்படி? 0.66 விட அதிகமாகவும், 0.75 விட குறைவாகவும் இயந்திரம் பரிமாற்றப்படணும். ஓரளவு அரிசிக்காக. ஓரளவு அரிசிக்காக. விளைஞ்சா இதான் நாங்க நாங்க என்ன செஞ்சிருந்தோம்? அந்த ஓரளவு அரிசிக்கான அமைய செலவை நாங்க பார்த்திருந்தோம். அப்ப ஓரலகு அரிசிக்காக அமைய செலவை நாங்க 0.75 0.66 இயந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தானே. அப்ப இயந்திரம் எப்படி பரிமாற்றப்படணும் அப்படின்னு சொன்னா ஓரலகு அரிசிக்காக 0.66 விட அதிகமாக மீக்கணும், 0.75 விட குறைவாகும். அந்த 2 கெப்புக்குள்ளேயும் மீக்கணும். அப்பதான் அந்த 2 நாடும் வந்து பரஸ்பர நன்மையை அடையும்.
விளைஞ்சா அப்ப நீங்க உலக இயந்திரத்துக்காக எப்படி பரிமாற்றப்படணும்னு சொல்லி போட்டு நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. சொல்லுங்க பாப்போம். எப்படி பரிமாற்றப்படணும்? உருளை இயந்திரத்துக்காக அரிசி எப்படி பரிமாற்றப்படணும்? நாங்க 2க்குமான அமைய செலவு கண்டோம். அப்ப எப்படி நீங்க ஆன்சர குடுப்பீங்க? சரியா பாயிண்ட்ட புடிச்சாக்கள் சொல்லுவீங்க. சொல்லுங்க பாப்போம். உருளை இயந்திரத்துக்காக எப்படி அரிசி பரிமாற்றப்படணும்? சரி, உருளை இயந்திரத்துக்கான அமைய செலவு நாங்க பார்த்தோம் தானே. கொரியால எத்தனை வந்துச்சு? 1.33 இந்தியால எத்தனை வந்துச்சு? 1.5 5. அப்ப அந்த 2 கெப்புக்குள்ளேயும் வந்து நாங்க என்ன செய்யணும்? அப்ப எப்படி நாங்க குடுக்கணும்? ஓரளவு இயந்திரத்துக்காக 1.33 விட அதிகமாகவும் 1.5 விட குறைவாகவும். அப்ப அந்த அப்படி நாங்க குடுக்குற டைம் தானே 2 கெப்புக்குள்ளேயும் வரும். அப்படி அந்த அந்த கெப்புக்குள்ள நாங்க பரிமாற்றப்படுற டைம்ல தான் அரிசி பரிமாற்றப்படுகின்ற டைம்ல தான் 2 நாடும் பரஸ்பர நன்மை அடையும். 2 நாடும் நன்மை அடையணும்னா நாங்க என்ன செய்யணும்? அந்த அந்த அமைய செலவு அந்த 2 நாட்டுக்குள்ளேயும் உள்ள அமைய செலவ நாங்க எடுத்து, அந்த 2 அமைய செலவுக்கு இடையிலயும் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, பரிமாற்றம் நடைபெறணும். விளைஞ்சா அப்ப ஓரளவு இயந்திரத்துக்காக 1.33 விட அதிகமாகவும், 1.5 விட குறைவாகவும் அரிசி பரிமாற்றப்படும். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது? விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது? கிளியரா விளங்கினா? 2 நாடும் நன்மை அடையணும்னு சொன்னா, அந்த 2 இப்போ ஓரளவு அரிசிக்கான அமைய செலவு நாங்க கொரியா நாட்டுல 0.75ன்னு பார்த்தோம். இந்தியால 0.66ன்னு பார்த்தோம். அப்ப 0.66 விட அதிகமாகவும் இருக்கணும். 0.75 விட அப்பதான் அந்த 2 கெப்புக்குள்ளேயும் வரும். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. அப்படி வந்து இயந்திரம் பரிமாற்றப்படணும். ஓரளவு அரிசிக்காக. ஓரளவு இயந்திரத்துக்காக நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஓரளவு இயந்திரத்துக்கான அமைய செலவை நாங்க இப்ப எடுத்திருந்தோம். 0.133 1.5 அப்ப 1.33 விட அதிகமாகவும் வைக்கணும். 1.5 விட குறைவாகவும் வைக்கணும். அப்படி இருக்கிற டைம்ல அரிசி பரிமாற்றப்படணும். அப்படி 1 விட குறைவாகவும் அரிசி பரிமாற்றப்படணும். ஓரளவு இயந்திரத்துக்காக. அப்படி பரிமாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, என்ன நடக்கும்னு சொன்னால், 2 நாடுகளும் வர்த்தகத்தின் மூலம் 2 நாடுகளும் பரஸ்பர நன்மை அடையும். பரஸ்பர நன்மைய அடையும். அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இது கட்டாயமா உங்களுக்கு ஒரு கேள்வியா எடுப்பான். இத 8வது கேள்வியை சாய்ஸ் பண்றார்கள். கட்டாயம் இத தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. சம்பந்தமா இப்படியும் ஒரு கேள்வி இருக்கும். ரைட். அடுத்தது 2வது கேள்வி ரீட் பண்ணுங்க. போட்டித்தன்மை நன்மை என்றால் என்ன? உலக போட்டிச் சுட்டினை கணக்கீட்டிற்கு உதவும் பிரதான விடயங்கள் 3னை குறிப்பிடுக. ரைட். போட்டித்தன்மையின் நன்மை என்றால் என்ன? போட்டித்தன்மையின் நன்மை என்றால் என்ன? உலக போட்டிச் சுட்டன் கணிப்பீட்டிற்கு உதவுற பிரதான விடயங்கள் 3. ரைட். இப்போ நாங்க விஷயத்துக்குள்ள முதலாவது நாங்க பார்க்கணும். போட்டித்தன்மையின் நன்மை. போட்டித்தன்மையின் நன்மை அப்படின்னு சொல்ல போகல ஒரு குறித்த ஒரு பண்டத்தை நுகர்வோனுக்கு வழங்கும் போது ஏனைய போட்டியாளரை விட அதிக பெறுமதிகளை நுகர்வோனுக்கு கிடைக்க செய்யறது தான் போட்டித்தன்மையின் நன்மை. உதாரணமா நாங்க ஒரு பொருளை நாங்க ஒரு நுகர்வோனுக்கு வழங்குற டைம்ல அந்த வழங்குற பொருள்ல இருந்து அந்த நுகர்வோன் வந்து அதிகமான பயன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனைய போட்டியாளரை விட இப்போ உதாரணமா ஏன்ற நிறுவனம் இருக்குது, பீன்ற நிறுவனம் இருக்குது. சரியா? இந்த ஏன்ற நிறுவனம் வந்து கம்ப்யூட்டர் ஒன்றை விற்பனை செய்யுது. அதே மாதிரி பீன்ற நிறுவனம் வந்து கம்ப்யூட்டரை விற்பனை செய்யுது. இப்ப 2மே கம்ப்யூட்டரை விற்பனை செய்யற டைம்ல ஒரு நுகர்வோன் வந்து 2 நுகர்வோன் நீக்கிறான். சிடின்ற நுகர்வோர். சிடின்ற நுகர்வோர். இப்ப இவரு வாங்குறாரு 20,000 ரூபாய் கொடுத்து கம்ப்யூட்டரை வாங்குறாரு. இவரும் வந்து 20,000 ரூபாய் கம்ப்யூட்டரை தான் 20,000 ரூபாய் கொடுத்து தான் கம்ப்யூட்டர் ஒன்று வாங்குறாரு. விளைஞ்சவங்க சொல்றது. அப்படி வாங்குற டைம்ல அந்த சீன்ற நபருக்கு வந்து என்ன செய்யுது? ஸ்பீடா வேலை செய்யுது கம்ப்யூட்டர். ஒரு ஸ்ட்ரக் இல்ல. விளைஞ்ச சொல்றது. நிறைய வேலைகள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. சரியா? கிராபிக் டிசைனிங்ல பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. போட்டோஷாப் செய்யலும் எல்லாமே செய்யலும். அப்ப அதிகமான நன்மைகள் வந்து இந்த சீன்ற நபருக்கு கிடைக்குது. ஆனா டீன்ற நபருக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா ஸ்ட்ரக் ஆகுது, லோட் ஆகுது, ஹீட் ஆகுது. இப்படியான விஷயங்கள் நடைபெறுது. இப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இதுல யாரு அதிகமான நன்மையை பெற்றுக் கொண்டிருப்பாங்க? சீன்ற நபர். அப்ப இதத்தான் நாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது? நீங்களே சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்றீங்க? என்னன்னு சொல்லுவோம் நாங்க?
என்னன்னு நாங்க சொல்லுவோம்? போட்டித்தன்மை நன்மை. போட்டித்தன்மை நன்மை. குறித்த ஒரு பண்டத்தை நுகர்வோனுக்கு வழங்குற டைம்ல ஏனைய போட்டியாளரை விட அதிக பெறுமதிகளை நுகர்வோனுக்கு கிடைக்க செய்யறது. விளைஞ்ச சொல்றது. அப்ப சீன்ற நபருக்கு வந்து அதிகமான நன்மை கிடைக்கிறது. அதிகமான பெறுமதிகளை வந்து அதிக பெறுமதிகளை வந்து நுகர்வோனுக்கு கிடைக்க செய்யறது. உதாரணமா ஒரு பொருளை வந்து வழங்குற டைம்ல எக்ஸ்ட்ரா வந்து ஆஃபர்ல கொடுக்கறது, விலை குறைச்சு கொடுக்கறது. விலை குறைச்சு கொடுக்குற டைம்ல அந்த பெறுமதியின் அடிப்படையில் அவன் அந்த பொருளை வாங்கினான் அப்படின்னு சொன்னா அந்த விலைக்கு பதிலாக அவன் அவன் அந்த அவன் பயன் வந்து அதிகமாக இருக்கிறது. அவன் அதை வந்து அதிகமாக அதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த விலைக்கு வந்து நல்லாவே வந்து விலை குறைவு அப்படின்னு சொல்லி என்றான். அந்த பெறுமதிகளை வந்து நுகர்வோனுக்கு கிடைக்க செய்யுது ஏனைய போட்டியாளர் விட. விளைஞ்சா இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? போட்டித்தன்மையின் நன்மை. போட்டித்தன்மையின் நன்மை. விளைஞ்சா தெளிவா விளையணும். அடுத்ததாக இந்த உலக போட்டி சுட்டனை கணிப்பிடுறதுக்கு உதவுற பிரதான விடயங்கள் 3 என்னன்னு சொன்னா அடிப்படை தேவைகள் தரம், அடிப்படை தேவைகள் தரம், வினைத்திறனை உயர்த்தும் காரணி, புத்தாக்கத்தின் அளவு. இது 3ஐயும் கொடுக்கணும். என்னது? இப்ப நீங்க போட்டித்தன்மையின் நன்மை என்றா என்னன்னு குறிப்பிட்டதுக்கு நீங்க நினைக்கலும் 2 மார்க்ஸ் தான், 2 மார்க்ஸ் கிடைக்கணும். 1 மார்க்ஸ் தான் தருவான். நல்லா விளங்கிக்கணும். ஒரே ஒரு மார்க்ஸ் தான் அந்த போட்டித்தன்மையின் நன்மை என்றா என்னென்று கொடுக்கறதுக்கு தருவான். உலக போட்டி சுட்டனை கணிப்பிடுறதுக்கு ஒரு பிரதான விடயங்கள் 3 நீங்க தந்துட்டான் தானே. அப்ப இங்க வந்து 3 மார்க்ஸ் கொடுக்க போறான். மொத்தமா 4 மார்க்ஸ். விளைஞ்சா அது கட்டாயமான விஷயம். அடிப்படை தேவைகள் தரம், உலக போட்டி சுட்டனை கணிப்பிட்டதுக்கு உதவுற பிரதான விடயங்கள் என்ன? அடிப்படை தேவைகள் தரம், வினைத்திறனை உயர்த்தும் காரணிகள், புத்தாக்கத்தின் அளவு. புத்தாக்கத்தின் அளவு. ரைட். 3வது கேள்விக்கு வரும். 3வது கேள்வியை ரீட் பண்ணுங்க. இலங்கை தற்போது மேற்கொண்டுள்ள பிராந்திய மற்றும் இருபக்க தாராள வர்த்தக உடன்படிக்கைகளை குறிப்பிட்டு வர்த்தக ஒப்பந்தத்தினால் ஒரு நாட்டிற்கு கிடைக்கும் 2 அனுகூலங்களை குறிப்பிடுக. ரைட். இந்த இலங்கை தற்போது மேற்கொண்டுள்ள பிராந்திய மற்றும் இருபக்க தாராள வர்த்தக உடன்படிக்கை வந்து என்னன்னு சொன்னா பிராந்திய வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்ல போகல தென்னாசிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம், SAFTA, ஆசிய பசிபிக் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம், பொதுத்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒருங்கிணைப்புக்கான வங்காள விரிகுடா நாடுகளின் அமைப்பு, இதெல்லாம் இந்த பிராந்திய வர்த்தக ஒப்பந்தம். இருபக்க வர்த்தக ஒப்பந்தம் சொன்னா இலங்கை இந்தியா சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம், இலங்கை பாகிஸ்தான் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம், இலங்கை சிங்கப்பூர் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி போட்டு 3 இருபக்க வர்த்தக ஒப்பந்தங்கள் காணப்படுது. சரியா? இப்போ நான் அது சம்மந்தமான மேலதிகமான விளக்கமும் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல இந்த நாங்கள் அந்த செமினார் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு மேலதிகமான விஷயங்கள் சொல்கிற டைமில் அனலைஸ் பண்ணி ஒரு பொதுவான கிளாஸ் ஒன்று போடுவேன். அப்ப அடுத்ததாக கேட்டுக்கிறான் தொடர்ச்சியா வர்த்தக ஒப்பந்தத்தினால ஒரு நாட்டுக்கு கிடைக்கும் அனுகூலங்கள் 2ஐ குறிப்பிடுகிறார். சரியா? வர்த்தக ஒப்பந்தத்தினால கிடைக்கிற அனுகூலங்கள் என்னன்னு சொன்னா நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு வலுவடையும். முதலாவது மிக பிரதானமான நாடுகளுக்கு ஒத்துழைப்பு. கடன் நிதி பற்றாக்குறையாக காணப்படுற சந்தர்ப்பத்தில் வந்து நிதிகளை பெற்றுக்கொள்ளும், இன்னொரு நாட்டில் இருந்து கடன் வசதிகளை பெற்றுக்கொள்ளும், விளைஞ்சா பொருளாதார திட்டங்களை வந்து செய்யலும், விளைஞ்சா பிடியான அந்த நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு வந்து வலுவடைகிறது வெளிநாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தின் அனுகூலங்கள் மூலம். அதாவது ஒப்பந்தத்தின் மூலம் கிடைக்கிற அனுகூலம். நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு வலுவடைகிறது, சந்தை விரிவாக்கம் அடைகிறது, போக்குவரத்து செலவு குறைவடைகிறது, அதே மாதிரி வந்து உள்நாட்டு சந்தையின் பொருட்களின் விலை குறைகிறது, வெளிநாட்டு முதலீடு வந்து வளர்ச்சி அடைகிறது. இதெல்லாம் வந்து என்ன? வெளிநாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தின் அனுகூலம். இதுல 2 குறிப்பிட்டாலே உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். 2 மார்க்ஸ் கிடைக்கும். 2 மார்க்ஸுக்கு தான் இந்த கேள்வி கேட்டுக்கிறான். சரி, அது தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். சந்தை விரிவாக்கம் அடைவது, போக்குவரத்து செலவு குறைவடைகிறது, உள்நாட்டு சந்தை பொருட்கள் விலை குறைவடைகிறது, வெளிநாட்டு முதலீடு வளர்ச்சி அடைகிறது. சரியா? நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு வலுவடைகிறது. ரைட். அடுத்ததாக 4வது கேள்வியை ரீட் பண்ணுங்க. சென்மதி நிலுவையின் நடைமுறை கணக்கு, நிதி கணக்கு ஆகியவற்றை வேறுபடுத்துக. ரைட். சென்மதி நிலுவையின் நடைமுறை கணக்கு, நிதி கணக்கு. இப்ப நடைமுறை கணக்கு வந்து பொருட்கணக்கு அப்படின்னு சொல்லுவோம்.
பொருட்கணக்கு, அதே மாதிரி பணிகள், முதல் நிலை வருமானம், அதே மாதிரி இரண்டாம் நிலை வருமானம், சரியா? இதெல்லாம் வந்து உள்ளடங்கிக்கிறது தான் இந்த நடைமுறை கணக்கு அப்படின்னு சொல்றது. நிதி கணக்கு வந்து நேரடி முதலீடுகள், அதே மாதிரி வந்து சொத்து பட்டியல் முதலீடு, நிதியியல் நிதியியல் பெற்றுக்கொள்றது சம்பந்தமான விடயம், பெறுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏனைய முதலீடுகள், ஒதுக்க சொத்துக்கள், இதெல்லாம் இந்த நிதி கணக்குக்குள்ள உள்ளடங்கக்கூடிய மாதிரி இருக்கும். விளைஞ்சா அப்ப நடைமுறை கணக்குல பொருட்கணக்கு, பணிகள், முதல்நிலை வருமானம், இரண்டாம் நிலை வருமானம், நிதி கணக்குல வந்து நேரடி முதலீடு, சொத்து பட்டியல் முதலீடு, நிதியியல் பெறுதிகள், ஏனைய முதலீடு, ஒதுக்க சொத்துக்கள் இதெல்லாம் வந்து வரும். நாங்க அந்த நடைமுறை கணக்குக்கும் அதே மாதிரி இந்த நிதி கணக்குமான அந்த வரைவிலக்கணத்தை கொடுத்து அதுக்குள்ள உள்ளடங்குற விடயத்தையும் கொடுத்தா அது நோட் சம்பந்தமான விஷயம்தான் உங்களுக்கு 4 மார்க் கிடைக்கும். சரியா? அதே மாதிரி 5வது கேள்வியை ரீட் பண்ணுங்க. மிதக்கும் நாணய மாற்று வீத முறைமையின் கீழ் இலங்கை ரூபாவின் வெளிநாட்டு பெறுமதி அமெரிக்கா டாலர்களினால் நிர்ணயிக்கப்படும் விதத்தை காட்ட பொருத்தமான வரைபடம் ஒன்றை வரைக. இலங்கை ரூபாவின் பெறுமதி ஐக்கிய அமெரிக்கா டாலருக்கு எதிராக தேய்வதன் விளைவுகள் 4 குறிப்பிடுக. ரைட். இப்ப மிதக்கும் நாணய மாற்று வீத முறைமையின் கீழே இலங்கை ரூபாவின் வெளிநாட்டு பெறுமதி அமெரிக்க டொலர்களில் நிர்ணயிக்கப்படும் விதத்தை காட்ட பொருத்தமான வரைபடம் ஒன்று வரையலாம். இப்ப இப்படி சரியா? இது வந்து ரூபா, இது வந்து ரூபாவின் தொகை. சரி, இலங்கை ரூபாவின் வெளிநாட்டு பெறுமதி அமெரிக்க டொலர்களில் நிர்ணயிக்கப்படும். அப்ப எஸ், இது வந்து டி, இது வந்து எஸ், இது வந்து டாலர், இது வந்து என்னது எல்கேஆர், சில்லங்கால, அதே மாதிரி டொலர்கள்ல எல்கேஆர். அப்ப இப்படித்தான் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா இந்த புள்ளியில நாங்க என்ன செய்வோம், இந்த விலையை வந்து நிர்ணயிப்போம். அமெரிக்க டொலர்கள்ல வந்து நிர்ணயிப்போம். இது வந்து அமெரிக்க டொலர்கள்ல வந்து இலங்கை ரூபா வந்து நிர்ணயிக்கிறது. அதே மாதிரி இதுல வந்து இலங்கை ரூபாண்ட எல்கேஆர் விளைஞ்ச அவங்க சொல்றது. அப்ப இந்த அடிப்படையில தான் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் இலங்கை ரூபாவின் வெளிநாட்டு பெறுமதி அமெரிக்க டொலர்கள்ல நிர்ணயிக்கப்படுற விதம். சரியோ? அப்ப இந்த 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 குறியீடுகளை சரியா குறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா சரி. சரி, ரூபா, இதுல வந்து ரூபாவோட தொகை. ரைட். இந்த அடிப்படையில நாங்க எஸ்டி சில்லங்காண்டையும் அதே மாதிரி டொலர்களையும் நாங்க எப்படி இது பண்றேன்னு பார்த்துட்டு நாங்க என்ன செய்வோம், இந்த அடிப்படையில தான் இந்த 2 கோட்டுலையும் வந்து சந்திக்கிற இந்த புள்ளியில தான் நாங்க என்ன செய்வோம், அமெரிக்க டொலர்கள்ல வந்து டொலர்கள்ல இலங்கை ரூபாவோட வெளிநாட்டு பெறுமதியை நாங்க நிர்ணயிப்போம். ரைட். அதே மாதிரி தொடர்ச்சியா கேட்கிறான், வரைபடம் ஒன்றை வரைக. இலங்கை ரூபாவின் பெறுமதி ஐக்கிய அமெரிக்க டொலருக்கு எதிராக தேய்வதன் விளைவுகள். அதாவது இலங்கை ரூபாவின் பெறுமதி ஐக்கிய அமெரிக்க டொலருக்கு எதிராக தேய்வதன் விளைவுகள் என்னன்னு சொன்னா வெளிநாட்டு படுகடன் இருப்பு அப்படின்றது வந்து அதிகரிக்கும். இலங்கை ரூபாண்ட பெறுமதி ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக தேய்வடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா தேய்வதன் விளைவுகள், முதலாவது வெளிநாட்டு படுகடன் இருப்பு வந்து அதிகரிக்க போது வெளிநாட்டு கடன் சேவை கொடுப்பனவுகள் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி வந்து இறக்குமதி செய்யப்படுற பண்டங்களோட உள்நாட்டு விலை அதிகரிக்கும். ஏன், அது என்ன காரணம்? அமெரிக்க டாலருக்கு எதிராக என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இலங்கை ரூபாவோட பெறுமதி தேய்வடையும். அப்ப அப்படி செய்யற டைம்ல வந்து இறக்குமதி செய்யப்படுற பண்டங்களோட விலை, பண்டங்களோட உள்நாட்டு விலை அதிகமாக காணப்படும்.
ஏற்றுமதி செய்யப்படுற பண்டங்கள்ல வெளிநாட்டு விலை வந்து குறைவடையதுனால ஏற்றுமதிகள் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அதிகரிக்கும். வெளிநாட்டு விலை குறைவாகி போகுது. ஏனது இலங்கையின் பெறுமதி வந்து ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக தேயுது. விளைஞ்சா அதே மாதிரி ஏற்றுமதி வருமானம் அதிகரித்து இறக்குமதி செலவுகள் குறைவதால வர்த்தக பற்றாக்குறை குறைவடைய போகுது. ஏற்றுமதி வருமானம் அதிகரிக்க போகுது. ஏன் அதிகரிக்க போகுது? வெளிநாட்டு விலை குறைவடைகிறதால ஏற்றுமதிகள் அதிகரிக்க போகுது. அப்ப ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பண்டங்கள் வெளிநாட்டு விலை குறைவடைகிறதால ஏற்றுமதி அதிகரிக்கும். ஏற்றுமதி அதிகரிக்கிறதால ஏற்றுமதி வருமானம் அதிகரிக்கும். ஏற்றுமதி வருமானம் அதிகரித்து இறக்குமதி செலவுகள் குறைவடைவதனால வர்த்தக பற்றாக்குறை குறைவடையும். அதே மாதிரி தேறிய ஏற்றுமதி அதிகரிப்பதனால உண்மை வெளியீடு தொழில் வாய்ப்புகள் என்பன அதிகரிக்கும். ரைட். தேறிய ஏற்றுமதி ஏற்றுமதி அதிகரிக்கிறதால உண்மை வெளியீடு அதே மாதிரி தொழில் வாய்ப்பு என்பன அதிகரிக்கும். ஏற்றுமதி சார்ந்த வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் அப்படின்றதும் அதிகரிக்கும். சரியா? இப்படி நீங்க இலங்கை ரூபாண்ட பெறுமதி ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக தேய்வதன் விளைவுகள் தான். இந்த விளைவுகள்ல 4 விளைவுகள் கொடுத்தால் தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ். அப்போ ஒரு விளைவுக்கு 0.5 மார்க்ஸ் தான் விடும். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது 4 விளைவுகள் கொடுத்தாதான் டோட்டலா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். ரைட். சரி, விஷயங்கள் எல்லாம் நான் போட்டிக்கிறேன், தெளிவா பார்த்துக்கோங்க. வெளிநாட்டு படுகடன் இருப்பு அதிகரிக்கிறது. வெளிநாட்டு கடன் சேவை கொடுப்பனம் அதிகரிக்கிறது. இறக்குமதி செய்யப்பட்ட பண்டங்கள்ல உள்நாட்டு விலை அதிகரிக்கிறது. ஏற்றுமதி செய்யப்பட்ட பண்டங்கள்ல வெளிநாட்டு விலை குறைவடைகிறது. ஏற்றுமதி வருமானம் அதிகரித்து இறக்குமதி செலவுகள் குறைவதனால வர்த்தக பற்றாக்குறை குறைவடைகிறது. தேறிய ஏற்றுமதி அதிகரிப்பு ஏற்படும். உண்மை வெளியீடு தொழில் வாய்ப்புகள் என்பன அதிகரிக்கும். இலங்கை ரூபான பெறுமதி ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக தேர்தல் விளைவுகள் தான் இந்த விளைவுகள். 4 விளைவுகள் குறிப்பிட்டாலே உங்களுக்கு ரைட். இன்னும் வந்து ரைட் 9வது கேள்வியும் கொஞ்சம் அவசரமா பார்ப்போமா? 10வது கேள்வி இது இல்லை, நாங்க அந்த பொதுவான கேள்விகள் எல்லாம் பார்ப்போம்னு சொன்னது தானே, அதோட சேர்த்து நாங்க ஒரு கிளாஸை நாங்க போடுவோம். 9வது கேள்வி ரீட் பண்ணுங்க. 9வது கேள்வியோட நாங்கள் பார்ட் 2 வந்து முடிச்சுட்டு நாங்கள் அந்த 10வது கேள்வி ஒரு பொதுவான விஷயங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு செமினார் ஒன்று நைட்டுக்கோ அந்த டைமுக்கு எடுத்து நான் செஞ்சு விடுவேன். 9வது கேள்வி ரீட் பண்ணுங்க. 9வது கேள்வி 1வது. பொருளாதார வளர்ச்சி என்றால் என்ன? அதனை ஏற்படுத்தும் பிரதான காரணிகள் 3 குறிப்பிடுக. ரைட். பொருளாதார வளர்ச்சி. அப்ப பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் ஒரு நாட்டின மெய் வெளியீட்டில் அல்லது சாத்திய வெளியீட்டில் ஏற்படுகின்ற தொடர்ச்சியான அதிகரிப்பை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளாதாரத்துல மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து ஏற்படுகின்ற தொடர்ச்சியான அதிகரிப்பு, மெய் உள்நாட்டு உற்பத்தியில வந்து ஏற்படுகின்ற தொடர்ச்சியான அதிகரிப்பை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா ஜிடிபியில ஏற்படுகின்ற தொடர்ச்சியான அதிகரிப்பு. இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீண்ட கால போக்குல ஒரு பொதுவாக 10 வருடங்கள் உற்பத்தியின் மெய் ரீதியான மாற்றமே பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு நாட்டின் பொருட்கள் சேவைகள் என்பவற்றில் உற்பத்தி தொகை ரீதியாக ஏற்படும் அதிகரிப்பை குறிப்பிடும். உற்பத்தி தொகை ரீதியாக ஏற்படுகின்ற அதிகரிப்பு தொடர்ச்சி அதிகரிச்சுன்னு சொன்னா பொருளாதார வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லுவோம். பொருளாதார வளர்ச்சின்னு சொன்னா இதுதான் ஜிடிபியில் ஏற்படுகின்ற தொடர்ச்சியான அதிகரிப்பு. அப்ப பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துற காரணம் என்னன்னு சொன்னா வளங்கள் அளவுல ஏற்படுகின்ற அதிகரிப்பு. உற்பத்தி செய்யக்கூடிய வளங்கள் அதிகரிச்சுன்னு சொன்னா அந்த உள்ளீடுகள் அதிகமாக காணப்பட்ட டைம்ல வெளியீடுகள் அதிகமாக இருக்கும். அப்ப வெளியீடுகள் அதிகமாக தொடர்ச்சியாக அதிகரிச்சுன்னு சொன்னால் ஜிடிபி அதிகரிக்கும். ஜிடிபி அதிகரிச்சுன்னா பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கான காரணம் என்ன? வளங்கள் அளவில் அதிகரிப்பு ஏற்படுறது. அதே மாதிரி வந்து வளங்களோட விளைதிறன்ல அதிகரிப்பு ஏற்படுறது. உள்ளீடுகளை பயன்படுத்தி வெளியீடுகள் வந்து அதிகமாக குறைந்த உள்ளீடுகளை பயன்படுத்தி அதிகமான வெளியீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது. வளங்களோட விளைதிறன் வந்து அதிகரிக்கிறது. உட்கட்டமைப்பு வசதிகள் விருத்தி அடைகிறது. பொருளாதாரத்தின் உறுதிநிலை, அரசியல் மற்றும் சமூக உறுதிப்பாடு, நல்லாட்சி, புதிய சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்துறது, இதெல்லாம் என்னன்னா பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துற காரணிகள். ரைட். அடுத்தது 2வது கேள்வி நானே ரீட் பண்றேன். ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் 2016 தொடக்கம் 2030 இடையிலான உலக நாடுகள் நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி இலக்குகள்
ஜிஎஸ் அடைந்து கொள்ள வேண்டும் என 2015ஆம் ஆண்டு இறுதியில் அறிவித்திருந்தது. அதில் உள்ள 17 குறிக்கோள்களில் முதல் 5 குறிக்கோள்கள் என்னன்னு சொன்னா வறுமையின்மை, பசியின்மை, நல்ல ஆரோக்கியம், தரமான கல்வி, பாலின சமத்துவம். சரியா? இது 5ம் தான் என்னன்னா இந்த குறிக்கோள் இருக்கிற முதல் 5. சரியா? ஐக்கிய நாடுகள் சமூகத்தில் 2016 உலக நாடுகளில் நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி இலக்கு அடைந்து கொள்ள வேண்டும் என 2015ஆம் ஆண்டு இறுதியில் அறிவித்திருந்தது. அதில் உள்ள 17 குறிக்கோள்கள்ல முதல் 5 குறிக்கோள்கள் தான் என்ன? வறுமையின்மை, பசியின்மை, நல்ல ஆரோக்கியம், தரமான கல்வி, பாலின சமத்துவம். சரி, அடுத்ததாக 3வது கேள்வி கேட்கிறாங்க. சார்பு வருமான பரம்பல் என்றால் என்ன? அதில் ஏற்படும் மாற்றத்தினை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் குறிகாட்டுகள். அப்ப சார்பு வருமான பரம்பல் அப்படின்னு சொன்னால் வருமானம் பெறுவோரை சம குழுக்களாக பிரித்து அவர்களோட வருமானத்தின் அடிப்படையில வரிசைப்படுத்தி மொத்த தேசிய வருமானத்துல ஒவ்வொரு பிரிவினரும் பெற்றுக்கொள்ற வருமானத்தின் சதவீதத்தினை வெளிப்படுத்துவதை தான் நாங்க சார்பு வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். சார்பு வருமான பரம்பல் அப்படின்னு சொல்லுவோம். வருமானம் பெறுவோரை சமக்குழுக்களாக பிரித்து அவர்களோட வருமானத்தின் அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம்? வரிசைப்படுத்தி மொத்த தேசிய வருமானத்துல ஒவ்வொரு பிரிவினரும் பெற்றுக்கொள்ற வருமானத்தின் சதவீதம் என்ன, அந்த சதவீதத்தினை வெளிப்படுத்துகிற சார்பு வருமான வெளிப்படுத்துறதை தான் நாங்கள் சார்பு வருமான பரம்பல் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்களா? அப்போ அதோட குறிகாட்டிகள் அதில் ஏற்படும் மாற்றத்தின் அளவிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய குறிகாட்டிகள் என்ன? லோரன்ஸ் வலை, ஐக்கலாம், கினி குணகம், ஐஎன்ஐ பரவல் விகிதம், விளைஞ்சா இதெல்லாம் அதில் ஏற்படின மாற்றத்தின் அளவிடுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட குறிகாட்டிகள். ரைட், இதுவும் 2022 சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த கொஸ்டினை கட் பண்ணுங்க. நாங்கள் அடுத்ததாக இன்னொரு செமினார் ஒன்று போடுவோம். அதில் எம்சிக்கு மற்றது பொதுவான கேள்வி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் செமினாரை கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போதைக்கு நாங்கள் கிளாஸை முடிப்போம். குரூப்பில் ஆக்டிவ் ஆயிருங்க. என்ன சரி டவுட்னு சொன்னால் கேளுங்க. தொடர்ச்சியாக படித்து கொண்டிருங்க. உங்களோட இன்னும் ஒரு நாள் தான் நீக்குது. சரியா? நாளைக்கு மட்டும்தான் நீக்குது. சரியா? ஆக்டிவ் ஆயிருங்க. நாங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த பேப்பர்களெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த எம்சிக்கு கேள்வியும் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பொதுவான கொஞ்சம் கேள்விக்கு ஒரு மோட்டிவேஷனோட நாங்கள் சிறப்பாக அடுத்த கிளாஸோடு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் செமினாரை முடிப்போம். ரைட், இப்போதைக்கு நாங்கள் கிளாஸை முடிப்போம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம்.